சூர்யா ராஜராஜன் ஒளிபுத்தக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சூர்யா ராஜராஜனின் உயிர் நீயே பெண்ணே கதையை கேட்க போறோம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, இந்த கதையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம கதையை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அத்தியாயம் 11. நாச்சியார் பாட்டிக்கு தெரிந்தவரை குழலி இப்படியெல்லாம் செய்கிறவள் அல்ல. நிறத்தை பார்த்தோ உருவத்தை பார்த்தோ நிச்சயம் அவள் ஒருவனை தேர்ந்தெடுக்க மாட்டாள். ஆனால் அதையெல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாள் என்றால் அவள் மனதில் வேறு ஏதோ இருக்கிறது. 2 முறை பொறுத்து பார்த்தவர் 3ஆம் முறையும் ரப்பர் வாயன், தேங்காய் மட்டையன் என அந்த மாப்பிள்ளைகளை நிராகரிக்க குழலி ஏதேதோ காரணம் சொல்ல நாச்சியார் சரியாக அவளை கணித்து விட்டார். உன் மனதில் என்ன இருக்கிறது என கேட்க அவள் தயக்கத்துடன் பாட்டியை பார்த்தாள். நீ பிடிக்கலன்னு சொல்றது தப்புல்ல குழலியே, ஆனா நீ சொல்ற காரணம் இருக்கு பாத்தியா, அது தேன் தப்பு. உருவக்கேலி செய்யக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீயும் அப்படியெல்லாம் செஞ்சதில்ல. சாதாரணமா கிண்டல் கேலி செய்யும் போது சொல்லியிருக்கதான். ஆனா இப்போ உனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அத காரணமா வச்சு நீ தடுக்கிறது எனக்கு சரியா படல. அழகா இருக்கிறவன் மட்டும்தான் உன்னை நல்லா வச்சிருப்பானா? ரோசிச்சு பாரு என சொன்னவர் அவள் தடுமாறி நிற்கவும், சரி, எதனால இந்த கண்ணாலம் வேண்டாங்கிற? உன் மனசுல என்ன இருக்கு, அத சொல்லு என கேட்டார். அவள் ஆச்சரியத்துடன் நாச்சியாரை பார்த்து, நீ பலே கில்லாடிதான் பாட்டி. நீ சொன்ன மாதிரியே என் மனசுல ஒரு எண்ணம் இருக்கிறது உண்மைதான். எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல பாட்டி. நான் சொன்னா நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க. காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்க. எனக்கு மேல படிக்கணும், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்தணும், கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும்னு எவ்வளவோ ஆசை. ஆனா இப்போ மத்தது நடக்குமான்னு தெரியல. படிக்கிறது மட்டுமாவது செய்யலாம். கதிர் வீட்டுல என்னை படிக்க வைக்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவன் ஓடி போன வரையிலும் சந்தோஷம்தான். நம்ம கிராமத்துல யாரா இருந்தாலும், நம்ம உறவுக்காரவங்களா இருந்தாலும் என்னை மேற்கொண்டு படிக்க வைக்க மாட்டாங்க. அது நிச்சயம் தெரியும். அதுக்கு ஒரே வழி, நான் சொல்றத கேட்டுக்கிட்டு எனக்கு பயந்துகிட்டு நான் சொல்றத செய்யற மாதிரி இருக்கிற பையன் என நிறுத்தி நிதானமாக இப்பொழுது நாச்சியாரை பார்த்தாள். நாச்சியார் குழலியே கூர்மையாக பார்த்து, அப்போ நீ அப்படிப்பட்ட பையனா பார்த்து வச்சிருக்கியாடி? யாருடி அவன் என கேட்டார். பாட்டி, நான் பையனை சொல்லுவேன், ஆனா அவன் குலம் கோத்திரம் எதுவும் எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் அவன் தான் எனக்கு செட் ஆவான்னு தோணுது. நீதான் பெரியப்பா கிட்ட பேசி முடிச்சு வைக்கணும் என சொல்ல நாச்சியார் இப்போது அவளை யோசனையாக பார்த்தார். அவர் கண்களில் சிறு மின்னல் தோன்றி மறைந்தது. எத்தனை தூரம் இது சாத்தியம் என அவருக்கு தெரியவில்லை. ஆனால் தன் பேத்தி தேர்ந்தெடுக்கும் மாப்பிள்ளை யார் என தெரிந்து கொள்ள ஒரு சிறு ஆர்வம் எழுந்தது. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன்டி. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. இந்த முடிஞ்ச வரைக்கும் முயற்சி, முக்குன வரைக்கும் பயிற்சின்னு இந்த கதையே வேணாம். அவன்தான் எனக்கு மாப்பிள்ளன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என சொன்னவள் முகிலையே ஒரு மார்க்கமாக பார்க்க, அப்பொழுதுதான் அவன், வேண்டாம், அதை மட்டும் சொல்லிவிடாதே என கண்களால் அவளிடம் இறைஞ்சி கொண்டிருந்தான். அவனின் வேண்டுதலை சட்டை செய்யாதவள் பாட்டியிடம் முகிலை பற்றி சொல்ல அவருக்கோ அத்தனை ஆச்சரியம். வந்ததிலிருந்து அவன் சேட்டைகள், குறும்புகள், வாயாடல்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறார். அவன் பேசுவதை வைத்தே அவன் எத்தனை கள்ளம் கபடம் இல்லாதவன் என புரிந்துவிடும். அவன் அங்கிருந்த 15 நாட்களில் அவனின் குணநலன்களையும் பார்த்துவிட்டார். இப்படிப்பட்டவன்தான் தன் பேத்திக்கு பொருத்தமான ஜோடி என சற்றென்று தோன்றிவிட்டது. திரும்பி முகிலை பார்த்தவருக்கு ஒருவித திருப்தி உண்டாக, சரிடி, நான் உன் பெரிய பங்கிட்ட பேசுறேன் என சொல்லிவிட்டு நாச்சியார் சிதம்பரத்தின் அருகில் செல்ல குழலிக்கு ஆச்சரியம்தான். பாட்டி உடனே ஒத்துக்கொள்வார் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை. நாச்சியார் எவ்வளவு தூரம் குலம் கோத்திரம் என்று பேசுவார் என அவளுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர் இன்று ஒன்றுமே சொல்லாமல் தனக்காக பேசப் போகவும் அவள் ஆச்சரியப்பட்டாள். அப்படி என்ன அவனிடம் இருக்கிறது என அவனை பார்த்தவள்
அவனையே அளவெடுக்க ஆரம்பித்தாள். ஆள் ஓரளவு நன்றாகத்தான் இருக்கிறான். கதிரளவுக்கு கலர் இல்லை என்றாலும் இவனுக்கும் கலையான முகம்தான். உடற்பயிற்சி செய்கிறவன் போல கட்டுக்கோப்பாகவும் அதன் காரணமாக கம்பீரமாகவும் தெரிந்தான். தன்னையே குழலி அளவெடுத்து கொண்டிருப்பதை பார்த்ததும் முகிலுக்கு உள்ளுக்குள் ரயிலே ஓடியது. கிராமத்துக்கு வந்ததில் இருந்து குழலியிடம் கோபத்தை தினமும் பார்க்கிறான். யாராவது ஒருவர் குழலியிடம் அறை வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவள் சின்னவர் பெரியவர் என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை. தவறு என்று தெரிந்தால் குழலியிடம் பேச்சுக்கே வேலை இருக்காது. நேராக கை நீட்டி விடுவாள். அந்த குணத்தினால்தான் அவளை கண்டாலே முகில், ராம், விஷ்ணு மூவரும் பம்மிக் கொண்டிருப்பார்கள். அதை நினைத்ததுமே முகத்தில் பீதி படர, ஐயையோ, என்ன மட்டும் கை காட்டி விடக்கூடாது கடவுளே என வேண்டிக் கொண்டான். ஆனால் அவன் வேண்டுதலுக்கு கடவுள் செவிசாய்க்கவில்லை. நாச்சியார் சற்று சத்தமாகவே கதிர் வீட்டு பக்கம் உள்ளவர்களின் காதிலும் விடுகிற மாதிரி, ஏன்பா சிதம்பரம், எங்கெங்கேயோ ஏன் மாப்பிளை தேடிக்கிட்டு அந்த எடுபட்ட பய கதிர் கூடவே 2-3 பயலு வந்தானுவலே, அவனுவல ஒருத்தனை புடிச்சு கட்டி வைக்க வேண்டியது தானே என கேட்டார். கண்ணையன் ஆத்திரத்துடன், ஆத்தா என்ன பேசுற நீ? அவனுங்கெல்லாம் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன ஆளுங்கன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காத. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுன்னு நம்ம வீட்டுல தங்க வச்சோம். அதுக்காக யாரு என்னன்னு விசாரிக்காம நம்ம வீட்டு பொண்ணை தூக்கி கொடுக்க முடியுமா என கொதித்தார். நாச்சியாரோ நிதானமாக அவரை பார்த்து, ஏண்டாப்பா இவ்வளவு பேசுற நீயே இவ்வளவு நேரம் மாப்பிள்ளைங்கன்னு சில பேரை சொல்லிக்கிட்டு இருந்திய, அவனுங்கள எவனாவது ஒருத்தனாவது குழலிக்கு பொருத்தமானவனுங்களா? கஞ்சா அடிக்கிறவன், குடிகாரன், வயசானவனை எல்லாம் கை காமிச்சிட்டு இருந்த, அப்ப எல்லாம் தெரியலையா அவ ஓ வீட்டு பொண்ணுன்னு என சாட்டையடியாக கேள்விகளை தொடுக்க மற்றவர்கள் வாயடைத்து போயினர். கதிரின் தோழர்களில் ஒருவர் எனவும் ராமும் விஷ்ணுவும் திகைப்பின் உச்சத்திற்கே போனார்கள். ராம் பரிதாபமாக மதியை பார்க்க அவளும் அவனையே தவிப்புடன் பார்த்தாள். அதே போல விஷ்ணு அருகில் நின்றிருந்த ரஞ்சினியை பார்க்க அவன் பார்வை புரியாமல் அவள் குழப்பத்துடன் பார்த்தாள். ஸ்ரேயாவிற்கு நெருப்பின் மீது நிற்பது போல் இருந்தது. என்ன ஆனாலும் அவர்கள் முகிலை மட்டும் கை காட்டி விடக்கூடாது. அப்படி காட்டினால் அதை நடக்க விடக்கூடாது என தீர்மானித்து கொண்டாள். சிதம்பரம் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் அவர் முகத்தில் ஏதோ ஒரு பொருள் புரியாத பாவத்துடன், சரியாத்தா, அந்த 3 பேர்ல குழலிக்கு யார் பொருத்தமா இருப்பாக, நீயே சொல்லு என கேட்டார். மூவரையும் ஒரு முறை நாச்சியார் ஏற இறங்க பார்த்தார். விஷ்ணுவும் ராமும் உயிரை கையில் பிடித்து கொண்டு மூச்சு விடக்கூட மறந்து நின்றிருந்தனர். எனக்கு என்னமோ அந்த முகில் பைய சரியா இருப்பான்னு தோணுது என சொல்ல மற்ற இருவரும் இப்போது கொஞ்சம் ஆசுவாசமாக மூச்சு விட்டு கொள்ள, முகிலோ திகைப்புடன் குழலியை பார்த்தான். குழலியோ ஒரு நமட்டு சிரிப்புடன் உள்ளே சென்றுவிட, சிதம்பரம் தன் தம்பிகளை அழைத்து கொண்டு சென்று தனியே பேசினார். என்ன பேசினாரோ என்னவோ தெரியாது. அவர்களும் ஒத்துக்கொள்ள தங்கள் மகன்களிடம் சொல்லிவிட்டு கோவிந்தனிடம் வந்தார். கோவிந்தனுக்கும் அவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. முகிலுக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போவதை நினைத்து அவருக்கு உள்ளுக்குள் அத்தனை சந்தோஷம். ஆனால் சுமதியோ அவருக்கு நேரெதிராக நின்று கொண்டிருந்தார். தன் மகனுக்கு அமைய போவதாக நினைத்த அத்தனை பெரிய நல்வாழ்வு போயும் போயும் அனாதை பயல் இவனுக்கு கிடைக்கப் போகிறதா? விடக்கூடாது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கருவி கொண்டார். சிதம்பரம் வந்து கோவிந்தன் கையை பிடித்து கொண்டு தன் விருப்பத்தை சொல்ல, அவரோ, நான் முகில்கிட்ட பேசுறேன், நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க சம்பந்தி என சொன்னார். அது எப்படி? நம்ம பையனுக்கு பொருத்தம் பார்த்து 4 நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணது, அதே இந்த பயலுக்கு எப்படி பொருந்தோம்? அதோட முகிலுக்கு இதுல எல்லாம் விருப்பம் இருக்காது என சுமதி தட்டி கடிக்க பார்த்தார். சுமதியை முறைத்த கோவிந்தன் சிதம்பரத்திடம் திரும்பி, நீங்க இவ பேசுறத பத்தி எல்லாம் குழப்பிக்காதீங்க சம்பந்தி. ஏற்கனவே முகிலுக்கு தான் நாங்க முதல்ல உங்க பொண்ணை பார்த்தோம். உங்க வீட்டுல சொந்த பந்தம் இல்லைன்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டதால தான் அடுத்து என் பையனுக்கு பார்த்தோம். குழலிக்கும் முகிலுக்கும் கிட்டத்தட்ட 12 பொருத்தத்துல 11 பொருத்தம் பக்காவா பொருந்தி இருக்கு. இவனும் சாதாரண குடும்பம் இல்ல, எங்க பக்கத்திலேயே பெரிய குடும்பம்தான், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் என மேலும் சில விவரங்களை சொல்லிவிட்டு கல்யாண ஏற்பாடை கவனிக்க சொல்லி சிதம்பரத்தை அனுப்பி வைத்தார். கோவிந்தன் எல்லோரையும் அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றவர் முகிலின் கையை பிடித்து கொண்டு,
இங்க பாருப்பா, இதுவரை நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. முதல் முறையா கேக்குறேன். எனக்காக நீ குழலிய கல்யாணம் செஞ்சுக்கோப்பா. என் பையன்தான் எங்க மூஞ்சில கரிய பூசிட்டு இங்கிருந்து போயிட்டான். அவனால பாவம் அந்த குடும்பமும் அவமானப்பட்டு நிக்குது. எட்டி இருந்து பழகுன எனக்கே அந்த குடும்பத்த பார்த்தா மனசு தாங்கல. அவன மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. அவனுக்கு எப்படிதான் இங்கிருந்து போக மனசு வந்ததோ? நாய சமுத்திரத்துல கொண்டு போய் விட்டாலும் நக்கிதான் குடிக்குமாம். அவன் புத்தி அவ்வளவுதான். அவன் போனதும் நல்லதுக்கு தான். அதனாலதான் உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைக்க போகுது. சின்ன வயசுல இருந்து எந்த உறவுகளுக்காக நீ ஏங்குனியோ அந்த மொத்த உறவுகளும் அந்த பொண்ணு மூலமா கிடைக்க போகுது. இந்த வாய்ப்ப நழுவ விட்டுறாதப்பா என சொல்ல ஸ்ரேயாவை தவிர மற்ற நண்பர்களும் அவனை ஒத்துக்கொள்ளுமாறு வற்புறுத்தினர். ஸ்ரேயா மட்டும் கொஞ்சம் காட்டமாக, அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்துறது தப்பு. எல்லாரும் பேசாம இருங்க என சொன்னாள். அவள் சற்று சத்தமாகவே சொல்லிவிட கோவிந்தன் முகம் நொடியில் வாடிவிட்டது. சுமதிக்கு அதில் கொண்டாட்டம்தான். எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்த முகில் ஒரு பெருமூச்சுடன், எனக்கு சம்மதம் பெரியப்பா என சொன்னான். ஏய் என அவன் நண்பர்கள் கூச்சலிட அது அந்த அறையை தாண்டி பெண்ணின் அறைக்கு கூட கேட்டது. அதிலேயே அவன் ஒத்துக்கொண்டு விட்டான் என எல்லோருக்கும் புரிந்துவிட மளமளவென்று வேலைகள் நடந்தேறியது. மாப்பிள்ளையை பற்றி சொன்னதும் கூட்டத்தில் ஒரு மெல்லிய சலசலப்பு இருந்து கொண்டுதான் இருந்தது. அதையெல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளாமல் மாப்பிள்ளையையும் பெண்ணையும் தனித்தனியாக வர வைத்த ஐயர் மந்திரம் சொல்லி அவர்களுக்குரிய உடைகளை கொடுத்து உடைமாற்றி வர சொன்னார். பட்டு வேஷ்டி சட்டையில் முதலில் கம்பீரமாக வந்து மணவரையில் அமர்ந்த முகிலை பார்த்து யாருக்குமே எந்த குறையும் சொல்லவே முடியவில்லை. உறவுக்காரர்களில் யாரையாவது கட்ட சொன்ன மீசைக்காரர்கள் கூட இப்போது குழலிக்கு இவன் மிகவும் பொருத்தமாக இருப்பான் என முணுமுணுக்க தொடங்கினர். சண்முகம் குடும்பத்தினருக்கு மட்டும் அங்கே நடப்பது துளியும் பிடிக்கவில்லை என்றாலும் ஒருவித எரிச்சலுடன் எழுந்து போக முடியாமல் அமர்ந்திருந்தனர். சுமதியை சொல்லவே வேண்டாம். மணவரையில் ஓமகுண்டத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை விட அவர் வயிற்றில் அதிகமாக எரிந்து கொண்டிருந்தது. முதலில் குழலியின் ஜாதகம் வந்தபோது முகிலின் ஜாதகத்தோடு தான் வெகுவாக பொருந்திருக்க கோவிந்தன் ஆர்வமாக பெண்ணின் குடும்பத்தை பற்றி விசாரிக்க தொடங்கினார். விசாரித்த வரையில் அவருக்கு பரம திருப்தி. குடும்பமும் நல்ல குடும்பம், வசதியிலும் ஊரிலேயே பெரிய தலைக்கட்டு. அதனால் முகிலிடம் கேட்காமல் கூட சம்மதம் சொல்லிவிட்டார். முகிலை பொறுத்தவரை கோவிந்தனின் பேச்சை எப்போதுமே அவன் தட்டியது இல்லை. முகில் அவருக்கு தூரத்து சொந்தம்தான். வசதியில் மிகப்பெரிய குடும்பம். ஆனால் மற்றவர்களிடம் அந்த வசதியை காட்டி பழக மாட்டான். அவன் குடும்பத்தினர் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகி எல்லோரும் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட அவனுக்கு இருந்த ஒரே சொந்தமான பாட்டியுடைய அரவணைப்பில் சென்னையில்தான் இருந்தான். கல்லூரி படிக்கும் சமயம் அவரும் இறந்துவிட முகிலின் நல்லது கெட்டது எல்லாம் கோவிந்தன் தான் பார்த்து கொள்கிறார். சுமதிக்கு ஆரம்பத்திலிருந்தே முகில் குடும்பத்தின் மீது ஒரு பொறாமை இருக்கும். எல்லோரும் இறந்து போய்விட அவருக்கு அதில் பெரிதாக வருத்தம் ஒன்றும் இல்லை. பெரிய பணக்காரர்கள் என்று போட்ட ஆட்டத்திற்கு தான் கடவுள் தண்டனை கொடுத்து விட்டான் என சொல்வார். அவரின் இந்த மாதிரியான பேச்சு பிடிக்காமல் அதிகம் கோவிந்தன் தன் வீட்டிற்கு முகிலை அழைத்து வர மாட்டார். அவ்வப்போது சென்று அவனை பார்த்து வருவார். முகிலும் பாட்டியோடு இருந்ததால் இவர்களுடன் அதிகம் பேசியது கிடையாது. அந்த பாட்டியின் வழியில்தான் கோவிந்தன் பெரியப்பா உறவு முறை வரும். எல்லோரும் இறந்த பிறகு அனைத்து சொத்துக்களும் ஒரே வாரிசான முகிலுக்கு வர அப்போதிலிருந்தே சுமதிக்கும் சரி கதிரவனுக்கும் சரி ஒரு சிறு பொறாமை இருக்கும். கதிரவனிடம் முதலில் நட்பாக பழக ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் மாறியிருந்தான். ஆனால் உள்ளுக்குள் அவனின் அந்த குணம் அவ்வப்போது எட்டி பார்க்கும். முகிலுக்கு சொந்த பந்தம் என்றால் அவனின் நண்பர்கள்தான். அவர்களும் அவனிடம் அப்படியே இருப்பார்கள். அவனின் நல விரும்பிகள் என்றால் அவர்கள்தான். அவனும் அவர்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். கதிரவன் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் என சொல்லிவிட்டதால் முகிலுக்கு பார்த்து கொண்டிருக்க அப்போதுதான் குழலியின் ஜாதகம் வந்தது. எல்லாம் பேசி முடியும் நேரம் முகிலுக்கு உறவுகள் யாரும் இல்லை என சொன்னதால் சங்கவையின் கணவர் வேண்டாம் என சொல்லிவிட்டார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சுமதி அப்போதே கதிரவன் ஜாதகத்தை கொடுத்தனுப்ப அது ஓரளவு பொருந்தி இருந்தது. கதிரவனின் வசதியை பற்றி விசாரிக்க அவர்களுக்கு சொந்தமாக சென்னையில் வீடும்
சொந்த ஊரில் கொஞ்சம் நிலபுலன்களும் மட்டும்தான் இருந்தது. ஆனால் சுமதி முகிலின் சொத்துக்களை தங்களுடையது எனும் விதமாக சங்கவையின் கணவரிடம் சொல்லிவிட்டார். கோவிந்தன் தான் அதை நிர்வகித்து வந்ததால் எல்லோரும் அவருடையதுதான் என நினைத்திருந்தார்கள். விசாரித்தவரை எல்லாம் திருப்தியாக இருக்க அதன் பிறகுதான் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். கதிரவனும் ஆரம்பத்தில் திருமணமே வேண்டாம், நடிக்கப் போகிறேன் என சொல்லிக் கொண்டிருந்தவன் குழலியின் புகைப்படத்தை பார்த்ததும் ஒத்துக்கொண்டான். அவன் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டதற்கு பெரும் பங்கு ஸ்ரேயாவையும் முகிலையுமே சாரும். அவர்கள் இருவரும் தான் அவனை வற்புறுத்தி போட்டோவை பார்க்க வைத்தார்கள். தற்போதைக்கு நண்பர்கள் எல்லோரும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தனர். இன்னொரு சொந்த கம்பெனி தொடங்கி அதிலும் வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் வேலை பார்த்து வந்தனர். அந்த கம்பெனியை கூட சுமதி கதிருடையது என்றுதான் சொல்லி வைத்திருந்தார். திருமணம் முடிவான பிறகுதான் சுமதி பொய் சொல்லி இருக்கும் விஷயமே கோவிந்தனுக்கு தெரியும். உண்மையை சொல்ல போகிறேன் என புறப்பட்டவரை சுமதியும் முகிலும் தான் தடுத்து நிறுத்தினர். இப்போதுதான் கதிர் ஒத்துக்கொண்டிருக்கிறான், உண்மையை சொல்லி அதை கலைத்து விட வேண்டாம் என சொல்ல அவருக்கும் வேறு வழி தெரியவில்லை. அவர் அதே குற்ற உணர்வுடன் இருந்தபோதுதான் முகில் அவரிடம் புன்னகையோடு, ஒருவேளை அவங்க உண்மை தெரிஞ்சு உங்களை ஏதாவது அவமானப்படுத்திடுவாங்கன்னு தோணுனா என்னுடைய சொத்தை கூட நான் கதிர் பேர்ல எழுதி வைக்கிறேன் பெரியப்பா, இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க என சொன்னான். இவன் செய்கிறவன்தான் என நினைத்தவர் தானும் புன்னகைத்து அவன் கையை அழுத்தமாக பற்றி, நான் இப்ப சொல்றதுதான் முகி, இதுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணக்கூடாது. அவனுக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கும் உன்னுடைய சொத்தை எழுதி வைக்கிறத பத்தி நீ யோசிக்க கூடாது. இது உங்க பரம்பரை சொத்து, உனக்கு மட்டும்தான் சேரணும். நட்பு உறவுகள் எல்லாம் ஒரு எல்லை வரதான் இருக்கணும். இந்த அளவுக்கு நீ யார் மேலையும் அதிக ஈடுபாடோட இருக்கக்கூடாது. அப்புறம் உனக்கு அதுவே அதிக காயம் தந்துடும், புரியுதா என கேட்க அவனும் புன்னகையோடு சரி என சொன்னான். அதை பற்றி எல்லாம் யோசித்த கோவிந்தன் கண்கள் கலங்க மணவரையில் அமர்ந்திருந்த முகிலை பார்த்தார். இவன் குணத்திற்கு ஏற்றவாறு கடவுள் இவனுக்கு நல்லதை தான் கொடுத்திருக்கிறார் என நினைத்து கொண்டே மணமகள் அறையை பார்க்க, குழலியோ அத்தனை பேரழகுடன் முகத்தில் புன்னகையுடன் மணமேடையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்த எல்லோருமே வாயை பிளக்காத குறைதான். அவள் அத்தனை அழகாக மிளர்ந்தாள். முகிலும் கூட ஒரு நிமிடம் அவளை கண்டு அதிசயித்துத்தான் போனான். அவன் அருகில் வந்து அவள் அமர இருவரின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து எல்லோருமே மனதார வாழ்த்தினார்கள். அவள் அமர்ந்ததும் முகிலுக்கு உடலே தடதடவென்று ஆடியது. ஐயோ, இப்பவே இப்படி இருக்க, இன்னும் சொச்ச மிச்ச காலம் இவளோட எப்படி குப்பை கொட்ட போறேன்னு தெரியலையே. கடவுளே, எனக்கு வேற ஜோடியே கிடைக்கலையா? பார்த்து பார்த்து எனக்குன்னு இந்த அள்ளிராணியை அனுப்பி வச்சிருக்கியே என உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தான். மந்திரம் உச்சரிக்கும் போதும் ஐயர் கொடுத்ததை வாங்கி ஓம குண்டத்தில் போடும்போது அவன் கை கடகடவென ஆடுவதை கண்ட குழலிக்கு சிரிப்புத்தான் வந்தது. தாலி கட்டும் போதும் இப்படி தடுமாறினால் நன்றாக இருக்காதே என நினைத்து கொண்ட குழலி யாரும் பார்க்காதவாறு அவன் கையை அழுத்திவிட அது அவனுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. கண்களை மூடி திறந்தவள் மென்மையாக புன்னகைக்க அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவனும் அவளை பின்பற்றி மென்மையாக புன்னகைத்தான். அதே புன்னகையோடு ஆசீர்வாதம் வாங்கி வந்த தாலியை ஐயர் எடுத்து கொடுக்க அதை வாங்கி குழலியின் கண்களை பார்த்தவாறே அவள் கழுத்தில் கட்டினான். அவர்களின் புன்னகைக்கு பின்னான அழகான பல நிகழ்வுகளை அந்த புகைப்படக்காரன் அழகாக புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தான். அவர்களை பார்த்து கொண்டிருந்த ராமும் விஷ்ணுவும், பாருடா, சரவண மீனாட்சியில காமெடியன் சரவண திடீர்னு ஹீரோவான மாதிரி நம்ம முகில் மச்சியும் திடீர்னு ஹீரோவாகிட்டான் என சிரித்தபடி அவனை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். திருமணம் நல்லபடியாக முடிந்துவிட அங்கிருந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்து மணமக்களை வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அத்தியாயம் 12. சென்னையிலிருந்து இங்கே வந்து போய் என தொடர்ந்து அழைப்பு அழைக்க முடியாததால் 3 அழைப்பையும் அங்கேயே முடித்து கொண்டார்கள். பால் பழம் கொடுத்து மாப்பிள்ளையும் பெண்ணையும் தனித்தனியாக சற்று நேரம் ஓய்வெடுக்க சொல்ல முகில் அவனுடைய மாற்று உடைகளை எடுக்கும் பொருட்டு அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று உடைமைகளுடன் திரும்பி வந்து அவர்கள் கீழே ஒதுக்கி தந்த ஒரு அறையில் இருந்து கொண்டான். நண்பர்கள் எல்லோரும் அவன் கூடத்தான் இருந்தார்கள். வந்ததிலிருந்து அவனை சற்று நேரம் கூட விடாமல் தொடர்ந்து வம்பிழுத்து கொண்டிருந்தார்கள்.
ஏண்டா முகி, சென்னையில உன்னை சுத்தி ஒரு கோபிகைகள் கூட்டமே இருக்குமே. உனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சா எல்லாரும் வெக்ஸ் ஆயிடுவாங்களே. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற என விஷ்ணு சிரிப்போடு கேட்டான். கோபிகைகள் கூட்டம் எப்பவும் இந்த முகிய சுத்தி இருந்துகிட்டே தான்டா இருக்கும். கல்யாணமானா அதை கலைக்கணுமா என்ன? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும் என அவனும் சிரிப்போடு சொன்னான். தம்பி முகி, இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. ஆனா நீ கட்டி இருக்கிறது டெரர் பார்ட்டி. அதுக்கு கை நீட்டாம பேசவே தெரியாது. அது மட்டுமா, அது குடும்பத்துல எல்லாருமே ஒவ்வொரு அண்டா சைஸ்க்கு இருக்கானுங்க. இதுல சொந்தக்காரன்னு ஒரு குரூப்பே சுத்துறாங்களே, அதுங்கெல்லாம் ஐயனார் மாதிரி கையில அரிவாளோட மீசைக்குள்ள கொஞ்சோண்டு மூஞ்ச வச்சுக்கிட்டு சுத்துறானுங்க. அவனுங்களெல்லாம் தாண்டி உனக்கு பொண்ணு ஷோக்கு வேற கேக்குதாடா என விஷ்ணு முகிலை பார்த்து முறைத்தான். அட ஏண்டா அவனை போட்டு பயமுறுத்திட்டு இருக்க? நம்ம பையன் ஒருத்தன் முதல் முறையா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போக போறான். அவனை நல்லபடியா வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு என ராம் விஷ்ணுவை கடிந்து கொண்டான். அப்படி ஒண்ணு இருக்கா? சரிடா முகி, உள்ள போய் நல்லபடியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. எந்த டவுட்னாலும் தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் நம்ம நிறைய படம் பார்த்து அறிவை வளர்த்துக்கிட்டோமே, அதுல கொஞ்சமாவது இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துடு என விஷ்ணு சொல்லிக் கொண்டே போக பெண் தோழிகளை சங்கடமாக பார்த்துவிட்டு வேகமாக வந்து ராம் அவன் வாயை பொத்தினான். ஏய் அறிவு கட்டவனே, அவளுங்க எல்லாம் இருக்கும் போதாடா இத பேசுவ? கொஞ்சமாவது அறிவு வேண்டா என ராம் விஷ்ணுவின் காதில் கிசுகிசுத்தான். கண்மணியோ இருவரையும் எரிச்சலோடு பார்த்து, டேய் அடங்குங்கடா, எல்லாம் எங்களுக்கும் தெரியும். உங்களை தாண்டி நாங்களும் பார்த்தாச்சு. சும்மா வெட்டி சீன் போட்டுக்கிட்டு என சொல்ல ஆண்கள் இருவரும் வாயை பிளந்து அவளை பார்த்தனர். அடி பாவிகளா, ஒண்ணுமே தெரியாதது மாதிரி என்னமா நடிப்பாளுங்க. எங்களை தாண்டி பார்த்துட்டோம்னு சொல்றாளுங்களே, என்ன கருமத்தை பார்த்து வச்சிருக்காளுங்கன்னு தெரியலையே என நினைத்தனர். ரஞ்சினியும் மற்றவர்களை தவிர்த்து முகிலிடம் வந்து, டேய் இவனுங்க சொல்ற எதையும் கேட்காத, அப்புறம் கொஞ்சமும் உருப்பட முடியாது என சொல்லி கொண்டிருக்க விஷ்ணுவோ, ஆமா இவ பேச்ச கேளு உருப்பட்டுறலாம் என சொன்னான். அவன் பேச்சை அசட்டை செய்தவள், முதல்ல குழலிக்கிட்ட மனம் விட்டு பேசு, அப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை தொடங்கலாம் என சொல்ல இந்த முறையும் விஷ்ணு இடையிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஸ்மால் டவுட். ஏன் வாழ்க்கையை தொடங்கிட்டு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டா ஆகாதா என கேட்டான். விஷ்ணுவின் கேள்வியில் ரஞ்சினி திரும்பி அவனை முறைக்க அவனோ சிரிப்புடன் அவளை பார்த்து கண்ணடித்தான். அதில் தடுமாறியவள் இன்னும் நன்றாக அவனை முறைத்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். முதலில் குழலியின் அறைக்கு முகிலை அனுப்பி வைக்க அவனோ அந்த அறையை சுற்றி பார்த்தான். நல்ல பெரிதான அறைதான். இந்த வீட்டில் எல்லோருக்குமே தனித்தனி அறைகள் உண்டு. அதை தாண்டி விருந்தினர்களுக்கும் அறைகள் இருந்தது. இப்போது முகிலின் நண்பர்கள் இங்கேயேதான் தங்கியிருந்தனர். அறை முழுவதும் குழலியின் தனித்தனி புகைப்படங்களும் குடும்பத்தினருடன் அவள் இருந்த புகைப்படங்களும் தான் அதிகம் இருந்தது. கதவை திறக்கும் ஓசை கேட்க முகில் திரும்பி பார்க்க குழலிதான் உள்ளே வந்து கதவை சாத்திவிட்டு அவனை நோக்கி நடந்து வந்தாள். இப்போது வேறு புடவை மாற்றியிருந்தாள். இதுவும் அவளுக்கு அழகாகத்தான் இருந்தது. அவன் கைகளில் பாலை கொடுத்து குடிக்க சொல்ல வாங்கி கொஞ்சத்தை குடித்துவிட்டு மீதியை அவளிடம் தந்தான். அவள் அதை குடிக்கவில்லை. அங்கிருந்த மேஜையில் சென்று வைத்தாள். நீ பால் குடிக்கலையா? நான் எச்சில் பண்ணாம தானே குடிச்சேன் என முகில் கேட்டான். எனக்கு இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். தோள்களை குலுக்கி விட்டு கொண்ட முகில் கட்டிலில் வந்து அமர்ந்து கொண்டான். இருவருக்கும் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என குழலி அவனை பார்த்தாள். கேட்கணும் தான், எல்லாத்தையும் ஒரே நைட்ல கேட்க முடியாதே, கொஞ்சம் கொஞ்சமா கேட்குறேன். முதல்ல உன் முழு பெயர் குழலி தானே? உன்னை வீட்ல எல்லாரும் இதே பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்களா? எதுவும் செல்ல பேர் கிடையாதா? உன் பேரை எப்படி சுருக்கினாலும் நல்லா இல்லையே என கேட்டான். அவனை ஏற இறங்க பார்த்தவள், இதுதான் உங்க சந்தேகமா என கேட்டாள். இப்போதைக்கு இதுதான் முக்கியமான சந்தேகம். முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. ஒரு பெருமூச்சுடன், என் முழு பேர் கார்மேக குழலி என சொன்னாள். வீட்ல எல்லாரும் என்ன குழலின்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாருக்குமே அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படிதான் கூப்பிடுவாங்க.
கார்மேக குழலி. நைஸ் நேம். சற்று நேரம் மீண்டும் இருவரிடமும் அமைதி. அவள் ஏதோ யோசித்தவாறு அவனிடம் திரும்பி, உங்க ஃபுல் நேம் முகில்தானா என கேட்டாள். இல்லை என தலையாட்டியவன், முகில் நிலவன் என சொன்னான். ஓ, நல்ல பேர்தான். யா, ஐ நோ. சரி, உண்மையை சொல்லு. அத்தனை பேர் இருக்கும்போது நீ என்ன செலக்ட் பண்ணியிருக்கனா? ஏதாவது காரணம் இருக்கும், என்ன அது என கேட்டான். அவனை ஆச்சரியமாக பார்த்து, எப்படி சொல்றீங்க என கேட்க, நிச்சயமா நீ என்ன காதலிச்சிருக்க வாய்ப்பில்ல. அப்படி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணியிருக்கேனா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணுமே. அது சரி, நீங்களும் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? உங்களுக்கும் என் மேல காதலா இருக்க வாய்ப்பில்ல. நீங்க அந்த அழகி பின்னாடி பியூட்டி பியூட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க என குழலி கேட்டாள். ஒரு பெருமூச்சுடன், என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பியூட்டி உன்கிட்ட எதுவும் சொல்லலையா என கேட்டான். அன்னைக்கு நீங்க பேசிக்கிட்டத சொன்னா. அதுக்கப்புறம் உங்களை திரும்பியும் பார்க்க போறது இல்லைன்னு சொன்னா. ஆனா நீங்க அவளை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி தானே இருந்துச்சு. கரெக்டு தான். நார்மலா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறவங்க கொஞ்சமா முகம் திருப்பினாலே எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் ஏன் அவ பேசலன்னு பார்த்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே. அவனையே ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தாள். அம்மா தாயே, நான் உண்மையை தான் சொல்றேன். நீ பாட்டுக்கு ஏதாவது நினைச்சுக்கிட்டு போய் உங்க அண்ணங்க கிட்ட போட்டு கொடுத்துடாத. உங்க கூட்டத்திலேயே ஓரளவு அவ பார்க்க நல்லா இருக்கான்னு சைட் அடிச்சேன். எப்பவும் போல கடலை போட்டேன். அவ்வளவுதான். மத்தபடி வேற எந்த எண்ணமும் இல்ல. ஆனா அந்த பொண்ணு பேசவே என்ன ஜாதின்னு கேட்கும்போது அது மேல வேற எந்த ஆசையாவது வருமா? சொல்லு என கேட்டான். ஒரு பெருமூச்சுடன், அவ மேல தப்பு இல்ல. இங்க அப்படித்தான். ஒருவேளை உங்க மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு அப்புறமா வேண்டான்னு சொல்றதுக்கு பதிலா முன்னாடியே வேண்டாம்னு சொன்னாலேன்னு சந்தோஷப்படுங்க என சொன்னாள். நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? பாக்குற பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்ற ஆளுனா? நான் நினைச்சிருந்தா அவ ஜாதிதான்னு சொல்லி அவளை லவ் பண்ணியிருக்க முடியாதா? எனக்கு அந்த எண்ணம்லாம் இல்ல. அதனாலதான் உண்மைய சொல்லல என சாதாரணமாக சொன்னான். அதுதான் காரணமா? நாங்க வேற விதமா நினைச்சோம். என்னன்னு? நீங்க ஒருவேளை வேற ஜாதியா இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் உண்மைய சொல்லலன்னு நினைச்சோம் என்றாள். அவன் ஆச்சரியமாக பார்த்து, அப்படி நினைச்சோம் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்க வீட்டுல பேசுன? நான் வேற ஆளா இருந்திருந்தா அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா என கேட்டான். கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க தான். ஆனா நான் கேட்டா கண்டிப்பா மறுத்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ்வளவு சொல்ற, அப்போ உன்னோட படிப்பை பத்தியும் உன்னோட ஆசைகளை பத்தியும் உன் வீட்டுல பேசியிருக்கலாம் தானே? ஆரம்பத்துல நான் சொன்னதை கேட்டுதான் என்ன காலேஜ் அனுப்பி வச்சாங்க. ஆனா தொடர்ந்து எனக்கு பசங்களால தொல்லை, அக்கம் பக்கத்து ஊர்ல பெண் கேட்டு வர்றதுன்னு இருக்கவும் தான் இதுக்கு மேல வீட்டுல வைக்க வேணாம்னு முடிவு பண்ணாங்க. எனக்கு டவுன்ல தான் மாப்பிள்ளை பார்த்தாங்க. அதனால மாப்பிள்ளை கிட்ட என் ஆசையை பத்தி எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவும் தான் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கலாம்னு இருந்தேன். கதிர் அப்படி வேண்டாம்னு சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அதுல வருத்தம் தான் என சொன்னாள். கதிர் கதிர் மேல உனக்கு லவ் இருந்துச்சா? இதை கேட்கும்போது முகிலின் குரலில் சிறு தடுமாற்றம். முகிலை முறைத்து பார்த்தவள், என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்த நீட்டுற பொண்ணு மாதிரி இருக்கா? அவரை காதலிச்சிருந்தா உங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என கோபமாக கேட்டாள். சாரி சாரி, கோபப்படாத. உன் மேல சந்தேகப்பட்டு கேட்கல. ஒரு கிளாரிபிகேஷனுக்காக கேட்டேன். சரி, இப்ப சொல்லு, என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இப்போது குரலில் ஒரு நக்கலுடன் நமட்டு சிரிப்பு சிரித்து, எனக்கு நீங்க தான் சரியான அடிமையா இருப்பீங்கன்னு தோணுச்சு, அதனாலதான் என சொன்னாள். என்னது என அவன் திகைத்து விழிக்க, ஐயோ பாத்து, ரொம்ப நடிக்காதீங்க. இத நீங்க ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க தானே? அதனாலதானே மண்டபத்துல என்கிட்ட அந்த வார்த்தைய சொல்ல வேண்டாம்னு கண்ணாலே கெஞ்சினீங்க என குழலி புருவம் உயர்த்தி கேட்டாள். முகில் சற்று அசடு வழிந்தவாறு, கண்டுபிடிச்சிட்டியா? நீ புத்திசாலிதான். உன்னை வச்சுக்கிட்டு எனக்கு தான் கஷ்டம் போல. உங்க பாட்டி கதிரோட ஃப்ரெண்ட்ஸை யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும்போது நீ என்ன பார்க்கவும் எனக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு.
அதே போல நீ என்னையே சொல்லவும் சுத்தம் சோலி முடிஞ்சுன்னு நினைச்சேன் என சொல்ல, ஏன் நாங்க உங்களை என்ன பண்ண போறோம் என குழலி அவனை முறைத்தாள். என்ன பண்ணு நீங்களா? உங்களை எல்லாம் பார்த்தாலே பத்தாது, நீ ஒரு அள்ளிராணி, உங்க அண்ணனுங்க எல்லாம் அன்றாயிரம் போட்ட அருநாள்டுக, உங்க அப்பாங்க எல்லாம் சுதந்திர போராட்டம் நடத்தின சூமோ பயில்வானுங்க, உங்க அம்மாங்க எல்லாம் புலிய முறத்தால விரட்டிய வீர தமிழச்சிங்க. இவங்கள எல்லாம் விட ஒரு தாய் கிழவி ஒண்ணு இருக்கே, நாச்சியார்னு பேர் வச்சுக்கிட்டு, அது ஒரு சூனியக்கார கிழவி. கருப்பு ரோஜா படத்துல வர பேய் கிழவி மாதிரியே இருக்கு. அத வாசல்ல உட்கார வச்சுக்கிட்டு போற வரவங்களை எல்லாம் உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு போதாதா உன்னை கட்டிக்க நான் பயப்பட? இதுல ஒட்டு மொத்தமா நீங்க எல்லாரும் ஒரே குடும்பம். இப்ப தெரியுதா நான் எந்த அளவுக்கு பயந்து செத்திருப்பேன்னு என சொல்லிவிட்டு குழலியை திரும்பி பார்க்க அவளோ கொலை வெறியில் அவனை முறைத்து கொண்டிருந்தாள். ஐயோ, பேச்சு சுவாரஸ்யத்துல மனசுல இருக்கிற உண்மைய வெளியில கொட்டிட்டிய முகிலு. இனிமே உன் அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துடுமே. சோத்துல விஷத்தை வச்சிடுவாங்களே, என்ன பண்ண போற என புலம்பிக் கொண்டான். அவன் மெதுவாக புலம்பினாலும் அது குழலியின் காதில் விழ சற்றென்று அவள் சிரித்து விட்டாள். கிங்கினி நாதமாய் அவள் சிரிப்பு சத்தம் கேட்டதும் ஆச்சரியமாக அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அவள் அழகில் சற்று மிரண்டுதான் போனான். அவன் பார்வை மாறியதும் சிரிப்பை நிறுத்தியவள், இதோ இதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லார் கூடவும் இருந்தப்போதான் நான் சிரிச்சு சந்தோஷமா இருந்தேன். அதுவும் உன்கிட்ட பழகுறது எனக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. நீ என்ன புரிஞ்சுப்பன்னு தோணுச்சு. அதோட நீ என் குடும்பத்தை என்ன கிண்டல் செஞ்சாலும் அவங்க மேல உனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. அத நான் கதிரவன் கிட்ட கூட பார்த்ததில்ல. எல்லாமே உன்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு தெரிஞ்சும் நீ கதிரவனுக்காக வெளியில சொல்லல. உன் ஃப்ரெண்டு மேல வச்சிருந்த பாசம் எனக்கு பிடிச்சது என சொல்லிக் கொண்டிருந்தவளை முகில் ஆச்சரியமாக பார்த்தான். அப்போ அந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? நீங்க பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன். அப்பவே உன்னையும் மத்த எல்லாரையும் எங்க வீட்டுல மாட்டி விடுவோம்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் போனா போகட்டும், இன்னும் எவ்வளவு தூரம் போறீங்கன்னு பாப்போம்னு விட்டேன். அப்படின்னா கதிர கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீ முன்னாடியே முடிவெடுத்துட்டியா? ஆமா என அவள் தலையாட்ட, முகிலோ அப்படின்னா அவனை ஆசை காட்டி ஏமாத்தின மாதிரி தானே என்றான். நான் ஒண்ணு அவனை கடத்திட்டு போகலையே, அவன் தானே ஓடி போயிருக்கான். இதுல நான் எங்கிருந்து ஏமாத்திட்டேன்னு சொல்ற? அவள் கேள்வியிலும் நியாயம் இருக்க மௌனமாக ஏதோ யோசனையில் இருந்தான். அவன் யோசனையை கலைக்கும் பொருட்டு குழலி தொண்டையை கனைத்தவள் மேலும் சொல்லத் தொடங்கினாள். அதுக்கு பிறகுதான் உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நீ கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாவே யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கறவனா தெரிஞ்சிச்சு. மத்தவங்க போல இல்லாம என்னோட ஆசைய உன்கிட்ட ஈஸியா ஷேர் பண்ண முடியும். என்ன எதுக்காகவும் தடுக்க மாட்ட. என்ன என் இயல்பிலேயே விட்டுடுவேன்னு தோணுச்சு. இப்ப நான் படிக்கணும்னு சொன்னா நீ வேணான்னு சொல்லிடுவியா என்ன என புருவம் உயர்த்தி கேட்டாள். அப்படியே நான் வேணாம்னு சொன்னா அதை கேட்டுட்டு நீ அப்படியே இருந்துடுவியா என்ன என அவனும் பதிலுக்கு புருவம் உயர்த்தினான். இருவருக்குமே சிரிப்பு வர புன்னகைத்து கொண்டார்கள். மொத்தத்துல படிப்புக்காக என்ன கல்யாணம் பண்ணிருக்க அப்படித்தானே? ஆமாம் என குழலி தலையாட்ட ஒரு பெருமூச்சுடன், சரி காலையில இருந்து அலைஞ்சது ஒரே டயர்டா இருக்கு, தூங்குவோமா என கேட்டான். சரி என தலையாட்டியவள் கட்டிலின் அந்த புறம் வந்து படுத்துக்கொண்டு, நான் என்னோட தேவைக்காக உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேனே, உனக்கு கோபம் வரலையா என கேட்டாள். இல்லை என தலையாட்டியவன், எனக்கும் இப்போதைக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதே உன் இடத்துல வேற யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நிச்சயமா காரணம் இல்லாம நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க யோசிச்சிருக்க மாட்டேன்னு. அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். அதோட அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன். மத்தபடி நீ நீயாவே இரு, நான் நானாவே இருக்கேன். எந்த விதத்திலும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என சொன்னான். அப்படியே பேசிக்கொண்டே அவன் உறங்கி போய்விட அருகில் படுத்திருந்தவளுக்குத்தான் உறக்கம் வரவில்லை. படிப்பை தாண்டிய ஏதோ ஒன்று அவனை திருமணம் செய்து கொள்ள அவளை உந்தி தள்ளி இருந்தது. ஆனால் அவனுக்கு அப்படி எதுவும் இல்லை போல. எப்படியோ அவனோடு தன் திருமணம் நடந்துவிட்ட நிம்மதியில் அவளும் சிறிது நேரத்தில் உறங்கி போனாள். அத்தியாயம் 13. முகில் காலையில் கண் விழித்த போது குழலி அவன் அருகில் இல்லை.
எங்கே போயிருப்பாள் என விழிகள் சுற்றும் முற்றும் அவளை தேட குளியலறை கதவை திறந்து கொண்டு அவள் வெளியே வந்தாள். அவனை பார்த்ததும் புன்னகைத்தவள், எழுந்துட்டீங்களா? குட் மார்னிங். நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் என சொல்லி நகரப் போனவளிடம் பதில் குட் மார்னிங் சொல்லிவிட்டு முகில் சோம்பல் முறித்தபடி எழுந்தான். கதவரையே சென்றவள் திரும்பி பார்த்து, உங்க ட்ரெஸ் எல்லாம் அந்த சோஃபாவில் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு ஓகேனா அதை போட்டுக்கோங்க, இல்லனா உங்க ட்ரெஸ் என் பீரோல அடுக்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க என சொல்ல அவன் தலையாட்டியதும் கீழே இறங்கி சென்றாள். கீழே இறங்கி சென்றவளிடம் அவள் தோழிகள், அத்தைகள், பெரியம்மா, சித்திகள், அண்ணிகள் என எல்லோரும் சூழ்ந்து கொண்டு கேள்விகளால் துளைத்து எடுக்க அவள்தான் பதில் சொல்ல திணறி போனாள். அவள் முகம் சிவந்து கீழே குனிந்து கொண்டு நின்ற தோற்றம் எல்லோருக்கும் திருப்தியாக இருக்க அவளுடைய பெரியம்மா தேவிதான் எல்லோரையும், போதும் அவளை போட்டு வம்பழுத்துட்டு இருக்காதீங்க என சொல்லி துரத்தி விட்டார். அவள் கைகளில் காஃபி கப்பை திணித்த தேவி, உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயி, நீ இப்படியே காலம் முழுக்க சந்தோஷமா இருந்தா எங்க எல்லாருக்கும் அது போதும் என சொன்னவர், காஃபியை கொண்டு போய் மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வாமா என சொல்லி அனுப்பி வைத்தார். காஃபியை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றவள் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைய அவன் அப்போதுதான் உடைமாற்றி இருந்தான். அவன் கைகளில் காஃபி கப்பை திணித்துவிட்டு பால்கனி பக்கம் நின்று தலையை துவட்ட ஆரம்பிக்க அருகில் நின்றிருந்த முகிலின் மேலும் நீர்த்துளிகள் பட அவனுக்கு சில்லென்று இருந்தது. அதோடு அவள் முடிகளில் இருந்து வித்தியாசமான நறுமணம் வர ஆழ்ந்து அதை நுகர்ந்து கொண்டே, நீ தலைக்கு என்ன ஷாம்பு போட்டு குளிப்ப, இவ்வளவு வாசனையா இருக்கு என கேட்டான். ஷாம்பு இல்ல, சீயக்கா, எங்க வீட்டுல எல்லாரும் அதை தான் யூஸ் பண்ணுவோம் என சொன்னவளை புருவம் உயர பார்த்தவன், ஓ அதுதான் ஸ்மெல் வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தேன் என்றவன் காஃபியை குடித்துவிட்டு கப்பை டேபிளில் வைத்துவிட்டு அவள் அருகே நின்று வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்கினான். வெளியே தெரிந்த இயற்கையின் செழுமையில் முகம் தன்னால் புன்னகையை பூசிக்கொள்ள மனதில் தோன்றிய உற்சாகத்துடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். எதனால் மனம் திடீரென இத்தனை உற்சாகமாக இருக்கிறது என தெரியவில்லை. ஆனால் யாரை பார்த்தாலும் புன்னகைத்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருந்தது. என்ன விதமான உணர்வு என்று தெரியவில்லை. என்றாலும் இதுவும் அவனுக்கு பிடிக்கத்தான் செய்தது. வீட்டில் வேலை பார்க்கும் பெண்மணி வந்து சாப்பிட அழைக்க இருவரும் அறையை விட்டு வெளியே வந்து படிகளில் இறங்கும்போது குளரிக்கு சேலை தடுக்கிவிட படிகளில் உருள இருந்தவளை சட்டென்று முகில் தாவி பிடித்தான். மேகா, பாத்துமா என அவள் இடையை அணைத்தவாறு முதுகோடு சேர்த்து பிடித்திருந்தவனை வீட்டில் இருந்த அனைவருமே புன்னகையுடன் பார்க்க குழலியும் ஆச்சரியமாக பார்த்தாள். அவனோ அவள் காலை ஆராய்ந்தவாறு, உனக்கு ஒன்னும் இல்லையே என கேட்க படிகளில் இடித்ததில் விரல்கள் மடக்கி அந்த இடம் கன்றி போய் இருந்தது. ஒன்னுமில்ல, லேசான வழிதான் என சொன்னாள். ஆனால் இறங்கும்போது குதிங்காலை மட்டும் நிலத்தில் ஊன்றி நடக்க, ஏ மேகா, உண்மையை சொல்லு, உனக்கு வலிக்குது தானே என கேட்டான். திருமணமான மறுநாளே இருவரும் ஜோடியாக இறங்கி வரும்போது இப்படியானால் எல்லோரும் அபசகுணம் என்று சொல்வார்களே என பயந்தவள் ஒன்றுமில்லை என சமாளிக்க அவனோ அவளை விடுவதாக இல்லை. சட்டென்று அவளை கைகளில் ஏந்தி கொண்டு அவன் படிகளில் இறங்க அவளுக்கு கூச்சத்தில் உடல் சிலிர்த்து போனது. அவர்களை காட்டிலும் அங்கே இருந்த அனைவருக்குமே நாணம் மேலிட ஒருவரை ஒருவர் பார்ப்பதை கூட தவிர்த்தனர். இவன் வேறு இப்படி மானத்தை வாங்குகிறானே என நினைத்து, எனக்கு ஒண்ணுமில்ல விடுங்க என்று சொன்னாலும் அவன் விடுவதாக இல்லை. அவர்களை பார்த்து கொண்டிருந்த சிதம்பரம் நிம்மதியுடன் கண்களை மூடி திறந்தார். அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் ஒரே நாளில் இப்படி மாறிவிட்டானே என நமட்டு சிரிப்பு சிரித்தனர். கோவிந்தன் புன்னகையுடன் சந்தோஷமாக பார்க்க சுமதிக்குத்தான் எரிச்சலில் வயிறு காந்தியது. ஆடிப்படிகள் முடிந்த பின்னும் முகில் அவளை தூக்கிக் கொண்டே வர அவன் கையை சுரண்டிய குழலி, போது விடுங்க, இதுக்கு பிறகு நான் சமாளிச்சுக்கிறேன் என சொல்ல டைனிங் டேபிளில் அருகில் இருந்த சேரில் அமர வைத்த பிறகுதான் புன்னகையுடன் விலகினான். தேவியை பார்த்து, என்ன பெரியத்த, இன்னைக்கு காலையில என்ன டிஃபன் என கேட்க அவரோ சட்டென்று பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார். ஆண்கள் யாரும் இவ்வளவு உரிமையாக அவரிடம் பேசியதே இல்லை. அதட்டல் உருட்டல் இல்லை என்றாலும் உரிமையோடான பேச்சும் இருக்காது. மகன்கள், மருமகள்கள், நாத்தனார்கள், அவர்களது கணவன்கள், கொழுந்தனார்கள், ஓரகத்திகள் என அந்த குடும்பமே அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டாலும் கூட
உரிமையோடு பேசாமல் மரியாதை கலந்துதான் பேசுவார்கள். அவர் அந்த வீட்டின் மூத்த மருமகள் என்பதால் எல்லோரையும் வளர்த்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எடுத்து செய்வதும் அவர்தான். நாச்சியாருக்கு அடுத்து தேவிக்கு தான் அதிக முக்கியத்துவம் என்பதால் அவருக்கு அதிக மரியாதை. இப்போது வீட்டு மாப்பிள்ளையான முகில் அவரிடம் உரிமையோடு என்ன சாப்பாடு என கேட்டதும் அவர் கண்கள் மின்ன பரபரத்தார். அது வந்து தம்பி, இட்லி, பொங்கல், பூரி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, உடனே ஏற்பாடு பண்ணி தரேன் என பரபரக்க மற்றவர்கள் தேவியை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதெல்லாம் வேணாம் பெரியத்த, இதுவே போதும் என அவனே தட்டில் 2 பூரிகளை எடுத்து வைத்து கொண்டு அமர அங்கிருந்த ஆண்கள் எல்லோரும் முகிலை ஆச்சரியமாக பார்த்தார்கள். வீட்டு பெண்கள் பரிமாறாமல் இதுவரை அந்த வீட்டு ஆண்கள் யாரும் சாப்பிட்டதே இல்லை. இவன் இத்தனை உரிமையாக ஒரே நாளில் மாறியது மட்டுமல்லாமல் தானே உணவை எடுத்து வைத்துக் கொள்ளவும் எல்லோரும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். தன் நண்பர்கள் பட்டாளத்தை திரும்பி பார்த்தவன், என்னடா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என கேட்க, இல்ல மச்சா, நீ வரட்டும்னு தான் வெயிட் பண்ணணும் என அவர்களும் அமர தேவி எல்லோருக்கும் பார்த்து பார்த்து பரிமாறினார். குழலியை திரும்பி பார்த்தவன், நீ சாப்பிடலையா மேகா என கேட்டான். இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா அம்மா, பெரியம்மா, அண்ணிங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் என சொன்னாள். யாரும் இன்னும் சாப்பிடலையா? எங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிடலாமே என கேட்க ஆண்கள் மட்டும் வந்து அமர்ந்தார்கள். அதற்கே டைனிங் டேபிள் சரியாய் இருக்கவும் முகில் தன் நண்பர்களோடு கிண்டல் கேலி என சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஆண்களும் சில சமயங்களில் சிரிக்கவும் செய்தார்கள். வெகு நாட்களுக்கு பிறகு எல்லோரும் சிரித்து பேசி மனம் நிறைய சாப்பிட்டு முடித்தார்கள். ஆண்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் அந்த வீட்டு பெண்களை கட்டாயப்படுத்தி டைனிங் டேபிளில் அமர வைத்த முகில் தன் நண்பர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு பரிமாற அவர்களோ நாணமும் கூச்சமும் ஒன்று சேர்ந்து சாப்பிடவே வெட்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களை எழவிடாமல் வற்புறுத்தி சாப்பிட்ட பிறகே விட்டார்கள். சமையல் பாத்திரத்தை எடுக்க உதவி கொண்டே நண்பர்கள் அந்த பெண்களிடம் பேச்சு கொடுக்க, கண்மணி, ஏன் ஆண்டி, தோசையெல்லாம் இந்த தோசைக்கல்ல தான் சுடுவீங்களா என தன் முக்கியமான சந்தேகத்தை கேட்டு கொண்டிருந்தாள். ஏனெனில் எத்தனையோ ஹோட்டல்களில் சாப்பிட்டும் கூட இவ்வளவு ரவுண்டாக இத்தனை மொறுமொறுவென்று அவள் சாப்பிட்டதில்லை. அடியே, இது என்னடி கேள்வி? தோசைய தோசைக்கல்ல சுடாம இட்லி குண்டாலையா சுடுவாங்க என விஷ்ணு அவளை முறைத்தான். அது இல்லடா, அந்த மாவு எப்படி இப்படி ரவுண்டா மாறுது? இட்லி குண்டாலனா கரெக்டா அந்த குழிக்குள்ள ஊத்திடலாம். ஒருவேளை இந்த கல்லோட ஸ்பெஷாலிட்டி அதுதானோ? இந்த ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரி கல்லுல தோசை வருமோ என கண்மணி மீண்டும் தன் சந்தேகத்தை கேட்க, இந்த முறை முகில் அவளை முறைத்து பார்த்தான். உனக்கு எங்கிருந்துடி இந்த சந்தேகம் எல்லாம் வருது? இந்த ஊர்ல மட்டும் கல்லுல தோசை வந்தா எங்க ஊர்ல எல்லாம் மாவை குடிச்சிட்டு நாங்க என்ன அடுப்புல ஏறி உக்காந்துக்குவோமா என கேட்க கண்மணி அசடு வழிய வீட்டிலிருந்த அனைவருமே கொல்லென்று சிரித்து விட்டார்கள். புன்னகையுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்த சிதம்பரத்திற்கு தன் தேர்வு சரியானதுதான் என்ற பெருமிதமும் முகத்தில் நிரம்பி வழிந்தது. தோட்டத்து பக்கம் சென்ற முகில் நண்பர்களோடு பேசியபடி காலார நடந்து வந்தவன் அந்த தோட்டக்காரனிடம் போய் வம்பெழுத்து கொண்டிருந்தான். ஐயா, இளநீ சாப்பிடுறீங்களா என தோட்டக்காரன் கேட்க முகில் அவனை மேலும் கீழும் பார்த்தான். ஏயா, போன வாரம் ஒரே ஒரு இளநீ எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்டதுக்கு உன் சொத்தையே கேட்ட மாதிரி என்ன முறைச்ச. இன்னைக்கு என்னன்னா நீயே என்கிட்ட வந்து இளநீ சாப்பிடுறீங்களான்னு கேக்குற. பாத்தியா ஒரே நாள்ல ஆண்டவன் தலையெழுத்தை எப்படி மாத்துறான்னு? இப்போ எனக்கு இளநீ சாப்பிடுற மூடு இல்ல மேன், நான் கேட்கும்போது கொடு என பந்தாவாக சொல்லிவிட்டு முகில் முன்னே வரவும் விஷ்ணுவும் ராமும், இருந்தாலும் உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம்தான்டா என சொன்னார்கள். டேய், இதெல்லாம் கண்டுக்காதீங்கடா, அப்புறம் நான் இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு ஃபார்ம் ஆக முடியாது என சொல்ல அவர்களும் அதுவும் சரிதான் என ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே திரும்பி வந்தபோது அழகி அவர்கள் எதிரில் வந்து நின்றாள். கண்கள் சிவந்திருக்க முகிலிடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும் விஷ்ணுவும் ராமும், நாங்க அப்படி நிக்கிறோம்டா, நீங்க பேசிட்டு வாங்க என்றபடி நகர்ந்தார்கள். என்ன பியூட்டி, உன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சு படம் ஏதாவது பாத்தியா என்ன என சிரித்தான். உங்களுக்கு சிரிப்பு கூட வருதா
இந்த நிலைமையிலும் உங்களால எப்படி சிரிக்க முடியுது என அழகி கேட்க முகில் புரியாமல் அவளை பார்த்தான். ஏன்? என் நிலைமைக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். பொய் சொல்லாதீங்க முகி. நீங்க என்ன காதலிச்சீங்க தானே? வேற வழி இல்லாம குழலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுல நீங்க வருத்தமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்னது? நான் உன்னை காதலிச்சனா? யார் சொன்னது? யார் சொல்லணும்? நீங்க என்கிட்ட பேசுனது பழகுனது எல்லாத்தையும் வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாதா என கேட்டாள். இங்க பாரு பியூட்டி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் பொதுவாவே எல்லார்கிட்டயும் அப்படிதான் பழகுவேன். அது என்னோட கேரக்டர். எனக்கு எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியா பழகுறது ரொம்ப பிடிக்கும். உன் கூடவும் அப்படிதான் பழகுனேன். ஒருவேளை உன்னை காதலிச்சிருந்தா நான் ஏன் குழலிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்? பொய் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே? நீங்க குழலி வீட்டாளுங்களுக்கு பயந்துகிட்டு தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உன்ன இப்ப கூட பிடிக்கும் அழகி. அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நான் யாரையாவது காதலிச்சிருந்தா இந்த உலகமே எதிர்த்தாலும் அவளை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படி இருக்க அவங்க வீட்டாளுக்கு பயந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீ நினைக்கிறது தப்பு. சரி, எல்லாத்தையும் விடு. ஒருவேளை உன் மனசுல அப்படி ஏதாவது ஆசைய நான் வளர்த்திருந்தா அதுக்கு ரொம்ப சாரி. இனி ஃப்ரெண்ட்ஸா பழகலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என அழகி அவளை கோபத்துடன் முறைத்தாள். இவள் என்ன இப்படி பேசுகிறாள்? தேவையில்லாமல் ஏதாவது கலாட்டா செய்வாளோ? என்ன செய்வது என புரியாமல் அவளை பார்த்தான். இங்க பாரு அழகி, உன்னை ஏமாத்திட்டேன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. அன்னைக்கே நீ என்கிட்ட என்ன ஜாதின்னு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அதெல்லாம் எதுக்குன்னு தானே கேட்டேன். அப்போ கூட நீ உன் மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதா சொல்லவே இல்லையே. என் வீட்டு ஆளுங்களை நினைச்சு நான் பயந்துட்டேன். அதனாலதான் அப்படி கேட்டேன். ஆனா அப்ப கூட நீங்க நம்ம ஜாதி தான்னு ஏன் சொல்லவே இல்ல? எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. அதோட நான் சொல்லலன்னா உன் மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு அப்பவே நீ புரிஞ்சிருக்க வேண்டாமா? இப்போ நீ உன் ஃப்ரெண்டு குழலியோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நீ இப்படியெல்லாம் பேசுறது அவளுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பா? துரோகம் செய்யறமேன்னு உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா? எனக்கு ஏன் குற்ற உணர்ச்சி இருக்க போகுது? நான் ஒன்னும் அவளுக்கு துரோகம் செய்யல. அவ தான் எனக்கு துரோகம் செஞ்சிட்டா. நான் உங்களை விரும்புறேன்னு தெரிஞ்சும் அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு தானே? நீ என்ன விரும்புறதா அவகிட்ட சொன்னியா? என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்லன்னு முடிவு எடுத்திருந்தியா என கேட்க இப்போது அழகி தயங்கினாள். பதில் சொல்லு அழகி. உன் வீட்டாளுங்க எதிர்த்தா கூட என்னத்தான் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு ஸ்ட்ராங்கா இருந்தியா? நான் என்ன ஜாதினாலும் என்ன மதம்னாலும் பரவாயில்லன்னு என் மேல தீவிர காதல்ல இருந்தியா என அவளையே தீர்க்கமாக பார்த்து கேட்டான். நான் சொன்னதில்லையே தவிர எனக்கு உங்க மேல காதல் இருந்துச்சுதான் என சற்று திணறியபடியே பதில் சொன்னாள். ஓ, அப்படியா? அதனாலதான் நான் என்ன ஜாதின்னு உங்ககிட்ட சொல்லலன்னு என்ன திரும்பி கூட பார்க்காம முகத்தை திருப்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தியா? சரி, அப்படியே பார்த்தாலும் உனக்கு தானே என் மேல காதல். எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லையே. உன் ஒன் சைடு காதலுக்காக நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? இல்ல என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அப்படி கூடாதுன்னு சொல்றதுக்கு முதல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு? முகில் கேட்ட விதத்தில் அழகியின் முகம் மாறிவிட என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவனையே வெறித்தபடி நின்றிருந்தாள். அந்த நேரம் முகிலை தேடியபடி வந்த குழலி இருவரையும் பார்த்து கொண்டே அவர்கள் அருகில் வந்தாள். என்ன முகி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க நின்றுட்டு இருக்காங்க. நீங்க இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என கேட்டபடி குழலி வர முகில் அவளை புன்னகையோடு பார்த்தான். ஒண்ணுமில்ல, பியூட்டி என்கிட்ட பேசணும்னு சொன்னா, அதனாலதான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது பியூட்டியா? இன்னமும் அந்த பியூட்டிய விடலையா நீங்க? நான் எதுக்காக விடணும்? எனக்கு அவளை அப்படி கூப்பிடத்தான் பிடிச்சிருக்கு. அப்படித்தான் கூப்பிடுவேன். உனக்கு பிடிக்கலனா நீ வேணா காதை மூடிக்கோ என முகில் குழலிக்கு பழிப்பு காட்டினான். நான் காதை முடிக்கணுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இல்லாம அவளை செல்ல பேர் வச்சு கூப்பிட்டா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா என குழலி இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்தாள். அவர்கள் இருவரும் சண்டையிடுவதை அழகி கலவரத்தோடு பார்த்தாள். என்னதான் குழலி முகிலை திருமணம் செய்து கொண்டது அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் இப்போது தன்னை வைத்து ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் தன் வீட்டு மனிதர்களே தன்னை சும்மா விட மாட்டார்கள். இதில் குழலி வீட்டு ஆட்களை சொல்லவே வேண்டாம். உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவார்கள். உன்னை யார் சும்மா இருக்க சொன்னா? அப்படி ஓரமா குத்த வச்சு மூக்க சிந்து யார் வேணாம்னு சொன்னா என அவன் நமட்ட சிரிப்போடு சொன்னான்.
எது? நான் குத்த வச்சு உட்காந்து மூக்க சிந்தணுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஆள சொல்லுவ? என அருகில் கிடந்த குச்சியை எடுத்து அவனை விரட்ட, அவனும் அழகியை சுற்றி அங்கிருந்த தோப்பில் இருந்த மரங்களை சுற்றியும் ஓடத் துவங்க குழலி அவனை துரத்தி கொண்டு ஓடினாள். இருவரையும் பார்த்த அழகி முகத்தில் ஒருவித ஏக்கம் வர, அதை தாண்டிலும் தான் இதில் மாட்டிக்கொள்ளவில்லையே என்ற நிம்மதியும் தெரிந்தது. இதுதான் அழகி. உண்மையை சொல்ல போனால் முகில் மீது அவளுக்கு பெரிதாக விருப்பமெல்லாம் கிடையாது. சின்ன வயதில் இருந்தே அவளுக்கு குழலி மீது ஒருவித பொறாமை உண்டு. அவள் வீட்டு ஆட்கள் அவளை கவனிக்கும் விதத்திலும், பார்த்து பார்த்து பாசம் காட்டுவதிலும், எல்லோரும் அவளை பெருமையாக பேசுவதிலும் நடத்துவதிலும் அவளுக்கு எரிச்சல்தான் வரும். நாட்கள் ஆக ஆக குழலி மேல் காரணமில்லாத ஒரு விரோதமும் முளைவிட்டிருந்தது. இப்போதும் கூட முகில் குழலியுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்றுதான் இப்படி குழப்பிவிட நினைத்தாள். அவன் தன்மேல் காதலே இல்லை என சொல்லவும் இருவர் மேலும் ஒருவித வன்மம் வேரூன்றியது. குழலியும் முகிலோடு விளையாடி முடித்ததும் அழகியை ஒரு பார்வை பார்த்துவிட்டுத்தான் சென்றாள். அவள் இந்த முடிவை எடுக்கும் முன் அதிகம் யோசித்தது அழகியை நினைத்துத்தான். அதனால்தான் அவள் இந்த காதலில் எத்தனை தீவிரமாக இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள ஜாதியை காரணம் காட்டி ஆரம்பத்தில் குழப்பிவிட்டது. ஆனால் அப்போதே அவள் பெரிதாக அதில் ஈடுபாடு காட்டவில்லை எனவும் தான் சற்று நிம்மதியாக இருந்தது. அழகியை பற்றி குழலிக்கும் நன்றாக தெரியும். அவள் கண்களில் துளி அளவும் காதல் இல்லை. அவனை கண்டதும் ஏதோ ஒரு கவர்ச்சி, அதுவும் தங்கள் இனம் இல்லை என்றதும் காணாமல் போய்விட்டது. இப்போது அவன் தன்னை திருமணம் செய்தது பொறுக்க முடியாமல் தான் இப்படி வந்து சண்டையிடுகிறாள். இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் மறந்துவிட்டு வேறு வேலையை பார்ப்பாள் என நினைத்து கொண்டாள். மதியம் சாப்பிட்டு முடித்த நேரம் நண்பர்கள் எல்லோரும் பேசியபடி தோட்டத்து பக்கம் அமர்ந்திருந்தார்கள். முகில் மாட்டு கொட்டகை அருகே வர ஏற்கனவே அவனை முட்ட வந்த காளையன் மாடு அங்கே கட்டி கிடப்பதை பார்த்ததும் அதை எள்ளலுடன் பார்த்து, என்ன பாக்குற? மாடா இருந்தா உனக்கு பெரிய கொம்பா என சொன்னவன், ஐயோ இதுக்கு ஆல்ரெடி கொம்பு இருக்கு, அப்படின்னா வேற என்ன டயலாக் சொல்றது என யோசித்து கொண்டிருந்தான். ஞாபகம் வந்துடுச்சு, ஏதோ புடிச்சிட்டல்ல, இப்ப பாரு, நீ மாடுனா நான் சிங்கம், இனிமே என்கிட்ட வாலாட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், சொல்லிட்டேன் என கட்டியிருந்த மாட்டிடம் முகில் வீரவசனம் பேசிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்த விஷ்ணு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என கேட்டான். வேற என்ன, இந்த மாட்டுக்கிட்ட என் பவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு பவரா? அதெல்லாம் ஏது? உன் பவரை காட்ட இந்த மாடு தான் கிடைச்சதா? சரி, அது ஏதோ மாடு, அதனால சொல்லிட்டு போ. அதுக்கு என்ன புரியவா போகுது? இப்ப எதுக்கு இதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க? அத சொல்லு முதல்ல. அது ஒண்ணும் இல்லடா, அன்னைக்கு நம்மள முட்டை துரத்திட்டு வந்துச்சுல்ல, அதுதான். என் அருமை பெருமையெல்லாம் சொல்லி இனி என் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத? மாட்டுக்கிட்ட உன் அருமை பெருமையெல்லாம்? சரிதான். ஆமாடா, இது சாதாரண மாடு, ஆனா நான் சிங்கம் மாதிரி. என்கிட்ட மோதலாமா? அதான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்றவன் கட்டியிருந்த காளையிடம் சென்று, சினம் கொண்ட சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா என வசனம் பேச ஆரம்பிக்க விஷ்ணுவோ எரிச்சலுடன், வெறி பிடிச்ச காளமாட்டுக்கு பயந்து தலை தெறிக்க ஓடும் என சொல்ல முகில் அவனை முறைத்து பார்த்தான். உன்னை வச்சுக்கிட்டு ஒரு மாட்டுக்கிட்ட கூட என்னால வசனம் பேச முடியல. பாத்துக்கிறேன்டா, உன்னையும் இந்த மாட்டையும் அப்புறம் பாத்துக்கிற என சிலுப்பிக் கொண்டு முகில் அங்கிருந்து நகர்ந்தான். ஆசை ஆசையாய் தன் மகன் கதிரவன் திருமணம் செய்து கொள்வான் என வந்த சுமதிக்கு முகில் திருமணம் செய்து கொண்டதும் அங்கே இருக்க துளியும் விருப்பமில்லை. அதனால் உடனே கிளம்ப வேண்டும் என கோவிந்தனிடம் அடம் பிடித்து கொண்டிருந்தார். அவருக்குமே இப்போது அங்கே இருக்க ஒருவித அசௌகரியமாய் இருந்தது. அதனால் தயங்கியவாறு எல்லோரிடமும் நாளையே சென்னை கிளம்புவதாக சொல்ல, நண்பர்களும் வேலையை அப்படியே போட்டுவிட்டு வந்துவிட்டோம், கம்பெனியில் லீவு முடிந்துவிட்டது, எல்லோரும் கிளம்பலாம் என முடிவெடுத்தார்கள். திருமணம் முடிந்ததுமே முகிலை கிளம்ப சொல்ல அவர்களுக்கு மனதில்லை. அதனால் தாங்கள் மட்டும் கிளம்புவதாக சொல்ல முகில் தானும் வருவதாக சொன்னான். முகில் முதலில் குழலியிடம் விஷயத்தை சொல்லி அவளுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து வைக்க சொன்னவன் அதன் பிறகு வீட்டினரிடமும் விஷயத்தை சொல்ல எல்லோரும் தயங்கினாலும் அவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு சம்மதம் தெரிவித்தார்கள். பிறகு பரபரவென்று குழலிக்கு தேவையான பொருட்கள் மட்டுமல்லாமல்
சீர்வரிசை பொருட்களும் வாங்கி குவிக்க ஆரம்பித்தார்கள். அண்ணன்கள் ஒரு பக்கம் பார்த்து பார்த்து வாங்கினால், அண்ணிகள், அப்பாமார்கள், அம்மாக்கள் என எல்லோருமே 3 லாரி நிறைய பொருட்களை வாங்கி குவிக்க பார்த்து கொண்டிருந்த நண்பர்களுக்குத்தான் மூச்சு முட்டி போனது. அந்த வீட்டில் இருந்த குழந்தைகள் கூட ஆளுக்கு ஒன்றை வாங்கி கொண்டு வந்து நின்றார்கள். இவ்வளவு பொருட்களை அங்க வைக்க இடம் இருக்காது என சொல்ல, அதெல்லாம் இருக்கும் மாப்பிள, இல்லனா பக்கத்திலே ஒரு வீட்டை விலைக்கு வாங்கிடுவோம் என சர்வசாதாரணமாக ஒரு குண்டை தூக்கி போட்டார்கள். என்னது, சீர்வரிச பொருளை வைக்கிறதுக்கு புது வீட்டையே வாங்குவாங்களா என இவர்கள்தான் வாயை பிளந்து நின்றார்கள். அவர்களிடம் எதையும் மறுக்கவோ தடுக்கவோ முடியவே இல்லை. அவர்கள் செய்வது அவர்களின் அன்பின் அடையாளம் என்பதை போல பேசிவிட, அதற்கு மேல் முகில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து விட்டான். மறுநாளே குழலி மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பமே சேர்ந்து சென்னைக்கு பயணமானது. குழலியை தனியாக அனுப்ப மனமில்லாமல் எல்லோரும் அவளோடு சேர்ந்து பயணப்பட்டார்கள். அத்தியாயம் 14. முகில் நிலவன் மற்றும் அவன் நண்பர்களோடு குழலி வீட்டினர் அனைவரும் சென்னைக்கு கிளம்பி வந்தனர். 3 லாரி நிறைய சாமான்களோடு வந்தவர்கள் அதை எங்கே அடுக்குவது என தெரியாமல் விழித்து கொண்டு நின்றார்கள். நாங்க தான் அப்போவே சொன்னோமே இங்க இடம் இல்லைன்னு, நீங்க தான் கேட்கல என விஷ்ணு சொன்னான். அதான் நாங்களும் அப்போவே சொன்னோமே, இப்போ இங்க இடம் இல்லைன்னா வேற வீட்டையே வாங்கி எங்க சீர்வரிசையை வைப்போம்னு. பக்கத்து வீட்டை நாங்க விலைக்கு வாங்கியாச்சு என சிவா தன் மீசையை நீவியபடி சொன்னான். என்னது, வீட்டை விலைக்கு வாங்கிட்டீங்களா? 2 நாள் முன்னதானங்க சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி வாங்குனீங்க என ராம் ஆச்சரியமாக கேட்டான். நாங்க வெட்டி பந்தா பேசி திரியிற ஆளுங்க இல்லப்பு, நாங்க செய்யறத தான் சொல்லுவோம், சொல்றத தான் செய்வோம் என குமரன் பெரிய சிரிப்போடு சொன்னான். முகில் வீடு அளவு இல்லை என்றாலும் பக்கத்தில் இருந்த அந்த வீடும் ஓரளவு பெரியதுதான். முகில் வீட்டில் இறக்க முடிந்த வரிசை பொருட்களை இறக்கி வைத்தவர்கள் மீதியை அவர்கள் வாங்கி இருந்த வீட்டில் இறக்கி வைத்தார்கள். நாச்சியார் கிழவிக்கு அவன் வீடு சிறியதாக இருந்தது போல தோன்றியது. விஷ்ணுவுக்கு தான் பொறுக்கவே முடியவில்லை. என்ன பாட்டி சொல்றீங்க, இந்த வீடு உங்களுக்கு சின்னதா? கிராமத்துக்குள்ள பெரிய வீடு சகஜம்தான், ஆனா இந்த மாதிரி சிட்டிக்குள்ள இத பங்களான்னு சொல்லுவாங்க. எங்க வீடுகள்லயே இவ்வளவு, ஏன் நீங்க மாப்பிள்ளையா பார்த்த கதிரவன் வீட்டை விட இந்த வீடுதான் பெருசு தெரியுமா என சொன்னான். அதுக்காண்டி இத நான் பெருசுன்னு சொல்ல முடியுமாடா? என் ஊரு சனம் வந்தா காலை நீட்டி அக்கடானு உட்கார முடியாது போல இருக்கு என நாச்சியார் கிழவி சலித்து கொண்டது. உன் ஊரு சனம் உட்காரத்துக்கு நாங்க ரோட்ல பாய் போட்டு தரோம், அங்க உட்காரலாம். ஏனாச்சு, உங்க குடும்பத்தையே லாரியில தான் ஏத்திட்டு வரணும் போல இருக்கு. இதுல உங்க ஊரு சனமே வந்தா இந்த ஊரு தாங்குமா என முகில் தன் அதிமுக்கிய சந்தேகத்தை கேட்டான். நாச்சியார் பாட்டியை இவ்வளவு உரிமையாக யாரும் பேசியதில்லை. அவர் பேசவும் விடமாட்டார். ஆனால் முகில் இவ்வளவு சாதாரணமாக பேசியது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை தந்தது. அதிலும் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அதை நாச்சியார் இயல்பாக எடுத்து கொண்டதுதான். ஊருகட்ட பயல, ரோட்ல உட்கார வைக்கிறதுக்கு நான் எங்க ஊரு சனத்தை இங்க கூட்டிட்டு வரவாடா? இவ்வளவு வக்கனையா பேச தெரியுதுல்ல? எல்லாரும் வரப்போவ நீதான் ஏற்பாடு பண்ணணும். எங்க வீட்டு பொண்ண கண்ணாலம் பண்றதுக்கு மட்டும் தெரியுதுல்ல, இதையும் தெரிஞ்சுக்கணும் என நாச்சியார் நொடித்து கொண்டார். ஆமா, ஏதோ ஆசைப்பட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண மாதிரி பேசுறிய கிழவி. கழுத்துல கத்தி வைக்காத குறையா கட்டி கொடுத்துட்டு பேச்ச பாரு பேச்ச. உன் ஊர் சனம் வந்தா இந்த ஊரு தாங்குதோ இல்லையோ, முதல்ல உன்னை தாங்குமான்னு தெரியல என நாச்சியாருக்கு சரிக்கு சமமாக முகில் அவரை வாரினான். தோ பாருடா, எப்படி கண்ணாலம் பண்ணாலும் எங்க வீட்டு பொண்ண கண்ணாலம் பண்ணிருக்க. அதனால எகத்தால பேச்செல்லாம் வேண்டாம். ஒழுங்கா இன்னும் கொஞ்சம் பெரிய ஊடா பாக்குற வழிய பாரு சொல்லி புட்டேன் என நாச்சியார் சொல்ல, இதை விட பெரிய வீடுனா தலைமை செயலகம் ஓகேவான்னு பாரு, உங்க குடும்பத்துக்கு அதுதான் கரெக்டா இருக்கும் என முகில் கேலி செய்தான். தலைமை செயலகமா? அது எங்கன இருக்கு? இதை விட பெருசா இருக்குமா? எப்படியோ எல்லாரும் தங்குற மாதிரி வசதியா இருந்தாக்கா சரிதான் என நாச்சியார் அப்படியும் திருப்தி இல்லாமல் சொல்ல, கிழவிக்கு எடக்க பாத்தியா, வசதியா இருக்குமான்னு வேற கேக்குது. இன்னும் இது என்னவெல்லாம் செய்ய போகுதோ, இந்த குடும்பம் உன்னை என்னவெல்லாம் பண்ண போகுதோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம்
என விஷ்ணு நிலவனை பார்த்து பாவப்பட்டான். அங்கே வந்த சீர்வரிசை பொருட்களை எல்லாம் பார்த்து சுமதிக்கு வாயை பிளக்காத குறைதான். இந்த அனாதை பயலுக்கு எப்படித்தான் அதிர்ஷ்டம் அடிக்கிறதோ, சொத்து சுகம் படிப்பு என்று எல்லாவற்றிலும் மேலாக இருக்கிறான் என பொறாமைப்பட்டால், இப்போது அவனுக்கு அமைந்திருக்கிற பெண்ணும் அத்தனை அழகாக இருக்கிறாள். அதுவே நெஞ்சு பொறுமும்படிதான் இருக்கிறது. இதில் இப்படி பணத்தை அள்ளி இறைத்து அவளுக்கு சீர்வரிசை செய்கிறார்கள். அவளுக்கான நகை என்று பெட்டி பெட்டியாக அடுக்குகிறார்கள். பட்டுப்புடவையே 3 பீரோவில் இருக்கும் போல. பத்தும் பத்தாததற்கு பக்கத்தில் இருந்த அவ்வளவு பெரிய பங்களாவையே விலக்கி வாங்கி சீர்வரிசை பொருட்களை அடுக்கி வைக்க தருகிறார்கள். இதையெல்லாம் சாதாரணமாக பார்த்து கொண்டு வயிறு எரியாமல் சுமதியால் இருக்கவே முடியவில்லை. எல்லாம் இந்த கதிரவன் பயலால் வந்தது. முட்டாள்தனமாக முடிவெடுத்து ஓடி போய் இருக்கிறான். சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்றால் திருமணம் செய்து கொண்டு சாதித்து தொலைய வேண்டியதுதானே. யார் வந்து அவனை தடுக்க முடியும்? எவ்வளவு தூரம் அவனிடம் பேசி சமாளித்து அழைத்து சென்றார்கள். இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடுவான் என்று யார் கனவு கண்டது? இது போல ஏதாவது கிறுக்குத்தனம் செய்வான் என்றுதான் அவனை கண்காணித்து கொண்டே இருந்தார்கள். அவனது அப்பா சொன்னது போல அவன் இஷ்டத்திற்கு எல்லாம் செய்ய விட்டது தவறோ என்று இப்பொழுதுதான் சுமதி யோசித்தார். படமாம் படம், பெரிய படம். இதில் எப்போது சம்பாதித்து அவன் எப்போது வாழ்க்கையில் செட்டில் ஆவது? இதை கதிரவனுக்கு எடுத்து சொன்னால் அவனுக்கு புரியாது. அவன் பதிலுக்கு அதில்தான் பணமும் புகழும் அதிகம் கிடைக்கும் என்பான். அவனை பொறுத்தவரை அதிக புகழுக்கு ஆசைப்பட்டுதான் சினிமா துறையை தேர்ந்தெடுத்தான். அவன் நல்ல அழகனாக வேறு இருந்ததால் சினிமா துறையில் அவனுக்கு அடிக்கடி அழைப்பு வந்து கொண்டேதான் இருந்தது. கோவிந்தன் தான் அவன் வழிமாறி சென்று விடுவானோ என்று அதெல்லாம் வேண்டாம் என தடுத்து வைத்திருந்தார். சுமதி ஊக்கத்தில்தான் கோவிந்தனுக்கு தெரியாமல் ஆடிஷன் எல்லாம் கலந்து கொண்டது. அதில் அவன் தேர்வாகி இருப்பான் என சுமதிக்கும் தெரியவில்லை. படம் எடுக்க தாமதமானதால் தான் இடையில் வந்த இந்த கல்யாண வரனை அவன் ஒத்துக்கொண்டு சம்மதித்திருப்பான் போல. அதிலும் குழலி அழகை பற்றி சொல்லவே வேண்டாம். அவன் அழகுக்காகவே மயங்கியிருப்பான். சினிமாவை விட குழலி முக்கியம் என அமைதி காத்தவன் கடைசி நாளில் எதிரி ஊர்க்காரர்கள் மூலமாக அவன் உயிருக்கு ஆபத்து வந்ததும் கட்சி மாறிவிட்டான். முக்கியமாக அந்த பெரிய டைரக்டர் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததும் கம்பி நீட்டிவிட்டான். அவன் நடித்து பெரிய ஆளாக வந்தால் சுமதிக்கும் கௌரவம்தான். ஆனால் சினிமாவில் நடிக்க வெறும் திறமை மட்டும் போதாதே, ஓரளவு பணபலம் ஆள்பலம் எல்லாம் இருக்க வேண்டும். அது தன் மகனுக்கு புரியவில்லையே என சுமதிக்கு பெருத்த ஆதங்கம். குழலியை மட்டும் திருமணம் செய்திருந்தால் கண்டிப்பாக பணத்துக்கு பணமும் கிடைத்திருக்கும். அவர்களுக்கு பெரிய இடத்தில் ஓரளவு நல்ல பழக்கம் இருந்து வந்தது. அதனால் ஆள்பலமும் கிடைத்திருக்கும். இதெல்லாம் கதிரவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. தெரிந்திருந்தால் அவன் போயிருக்க மாட்டான். தன்னிடம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலும் அவனுக்கு இந்த நல்ல யோசனையை வழங்கியிருப்பார். இப்போது என்ன செய்வது? எல்லாம் தலைக்கு மேல் போய்விட்டது. இனி இப்படி இவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து பார்த்து வயிறு எரிய வேண்டியதுதான். 1 வாரம் வரை குழலியோடு தங்கி சீராட்டி விட்டு அவளுடைய உறவுக்காரர்கள் எல்லோரும் தங்கள் ஊருக்கு பயணப்பட்டார்கள். முகிலுக்கு அப்போதுதான் அப்பாடா என்று நிம்மதியாக மூச்சு விடவே முடிந்தது. ஏதோ திருவிழா கூட்டத்தில் சிக்கிக் கொண்டதை போல அவர்கள் இருந்தவரை அவன் படாத பாடு பட்டு போனான். என்னதான் அவர்கள் அவனை தொல்லை செய்தாலும் கூட அவனுக்கு ஒரு பக்கத்தில் அத்தனை மகிழ்ச்சி. அவன் இத்தனை சொந்தங்களை ஒரு சேர பார்த்தது இப்போதுதான் முதல் முறை. அதுவும் தன் மனைவி மூலமாக தனக்கும் அவர்கள் சொந்தங்கள். இது போதாதா? அந்த ஒன்றுக்காகவே பொறுமையாக போனான். முகில் வீட்டில் கீழே பெரிய ஹாலும் அதை ஒட்டி ஒரு பெரிய அறையும் 2 சின்ன அறைகளும் மாடியில் 2 அறைகளும் இருந்தது. மாடியில் இருந்த ஒரு அறையைத்தான் முகில் தன் சொந்த அறையாக உபயோகித்துக் கொண்டிருந்தான். இப்போது அவனோடுதான் குழலியும் தங்கியாக வேண்டும். அதனால் தன் உடைமைகளோடு அவனது அறைக்குள் நுழைந்தாள். முகில் தன் அறையில் நுழைந்த குழலியை திரும்பி பார்த்தவன் புன்னகையோடு வரவேற்றான். வெல்கம் மேடம். நீங்க இங்க வந்து 1 வாரம் ஆகுது. இப்பதான் உங்களை முழுசா 2 நிமிஷம் பார்க்க முடியுது. மேடம் அவ்வளோ பிஸி என கிண்டல் செய்தான். வேற என்ன செய்யறது? எல்லாரும் இருக்கும்போது தனியா உங்களை வந்து பார்த்தா ஏதாவது நினைப்பாங்கன்னு தான் வரல. அப்படியே வந்திருந்தாலும் வீடு முழுக்க ஆளுங்க இருக்கும் போது உங்ககிட்ட என்ன பேசியிருக்க முடியும்? அதுவும் கரெக்டு தான். இந்த மாதிரி உன் கூட ஃப்ரீயா நின்னுட்டு இருக்க முடியாது. சரி, அதை விடு. நீ என்னோட ரூம்ல தங்கிக்கிறியா இல்ல வேற ரூம் ஏதாவது எடுத்துக்கிறியா? எதுவா இருந்தாலும் சொல்லு, அது உன் இஷ்டம்தான்
என்று முகில் சொல்ல குழலி அவனை விசித்திரமாக பார்த்தாள். ஏன் என்ன அப்படி பாக்குற? உன்னை தனியா தங்கிக்க சொன்னதுல தப்பா நினைச்சிட்டியா? அதெல்லாம் இல்ல. ஆனா எதுக்காக நீங்க அப்படி கேட்டீங்க? நீ முதல்ல இங்க வந்து உட்காரு என அவளை அமர வைத்தவன், என்னை பொறுத்த வரையிலும் உன்னோட ஃப்ரீடமும் எனக்கு முக்கியம்தான். அதனால நீ எப்படி இருக்கிற விரும்புறியோ அப்படியே இந்த வீட்ல இருக்கலாம். நம்ம 2 பேரும் தான் இன்னும் லைஃப ஸ்டார்ட் பண்ணலையே. அப்புறமும் ஒரே ரூம்ல இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அதனால தான் கேட்டேன் என முகில் தன் பக்க விளக்கத்தை சொன்னான். எங்க வீட்லயும் எனக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க முகி. என்ன ஒண்ணு, ஊர்க்காரங்களுக்கு பயந்துகிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. அதோட எப்பவும் நான் எதுக்கும் பயந்ததில்ல. எனக்கு தப்புன்னு பட்டா எவ்வளவு பேர் இருந்தாலும் அதை நான் தைரியமா சொல்லுவேன். நாம லைஃப ஸ்டார்ட் பண்ணலதான். ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். இப்பதான் ஞாபகம் வருது என அவள் நிறுத்தினாள். என்ன மெகா, உனக்கு என்ன தெரியணும்? எதுவா இருந்தாலும் கேளு. அது அது வந்து நீங்க வேற யாரையாவது லவ் பண்ணீங்களா? அதான் சொன்னேனே, எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு என அவன் புன்னகையோடு சொன்னான். சும்மா விளையாடாதீங்க முகி, எனக்கு உண்மை தெரியணும். என்ன மேகா, திடீர்னு ஏன் இப்படி கேக்குற? இல்ல, நான் என் சுயநலத்துக்காக உங்களை கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோன்னு கில்ட்டியா இருக்கு. என்னை பத்தி என்ன மேகா நினைச்சிட்டு இருக்க? நீ கன் பாயிண்ட்ல இல்ல, கன்னை வச்சு தலையில சுட்டிருந்தாலும் கூட வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணா உன்னை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். நான் தான் அன்னைக்கே உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ரீசன் சொல்லிட்டேனே. ம், சொன்னீங்க தான் என யோசனையோடு தலையாட்டியவள் பிறகு மீண்டும் தயங்கி, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு என்னை இங்கிருந்து அனுப்பிடலாம்னு இருக்கீங்களா என கேட்டாள். சரியான ஆளுடி நீ. இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்க. வந்த அன்னைக்கே பிரியறத பத்தி பேசுறியா என அவன் கடுகடுத்தான். ஃபர்ஸ்ட் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க முகி. நீ கேக்குறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? உன்னை எதுக்காக நான் அனுப்ப போறேன்? நீ என் பொண்டாட்டி தானே என அவன் எரிச்சலோடு கேட்க குழலிக்கு அப்போதுதான் நிம்மதி வந்தது. நான் பொண்டாட்டி தான்னு முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்ன சொல்ல வர மேகா? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. நான் ஒத்துக்கிறேன் முகி. நான் படிப்புக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதுக்காக படிப்பு முடிஞ்சதும் உங்களை விட்டுட்டு போயிடுவேனா என்ன? எப்படியும் காலம் முழுக்க உங்க கூட தானே இருக்க போறேன். அதே போல உங்களுக்கு வேற காதல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதை விட நான் தான் உங்க பொண்டாட்டின்னு உங்க வாயாலே சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு தனி ரூம்? இதுக்குதான் இவ்வளவு கேள்வி கேட்டியா? இத நேரடியா எனக்கு வேற ரூம் வேணாம்னு சொல்லிருக்கலாமே. உனக்கு பிரைவசி தேவைப்படும்னு தான் வேற ரூம் எடுத்துக்கிறியான்னு கேட்டேன். மத்தபடியே வேற எந்த நோக்கமும் இல்ல என அவளுக்கு விலக்கிவிடும் நோக்கத்தில் கொஞ்சம் வேகமாகவே சொன்னான். நேரடியா சொல்லிருக்கலாம் தான். ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை எங்க ஊருன்னு நீங்க அங்க உண்மைய சொல்லாம இருந்திருக்கலாம். இப்போ தைரியமா சொல்லுவீங்க தானே? அதனாலதான் கேட்டேன். அப்புறம் எனக்கு வேற ரூம் வேண்டாம். நான் உங்க கூடவே தங்கிக்கிறேன். காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் காலேஜ், நீங்க ஆபீஸ்னு நமக்கு மீட் பண்ண நேரமே இருக்காது. இருக்கிற கொஞ்ச நேரத்திலயும் நீங்க வேற ரூம், நான் வேற ரூம்னு இருந்தா நாம எப்ப பழக வாய்ப்பு கிடைக்கும்? சோ நம்ம இங்கேயே இருக்கலாம். அப்பதான் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும் என குழலி தெளிவாக சொல்ல முகில் நிலவனுக்கு அவள் தெளிவை கண்டு ஒருவித ஆச்சரியம். அவளோடு சேர்ந்து அவள் உடைமைகளை அங்கிருந்த கபோர்டில் அடுக்க அவன் உதவி செய்தான். இருவரும் பேசிக்கொண்டும் ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்து கொண்டும் வேகமாக அந்த வேலையை செய்து முடித்தார்கள். சரி, உனக்கு சமைக்க தெரியுமா மேகா என முகில் அவளை கேட்க, ஏதோ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டது மாதிரி அவனை மேலும் கீழும் பார்த்து வைத்தாள். அத்தியாயம் 15. நான் ஏதோ கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்ட மாதிரி ஏன் இப்படி பாக்குற? சமைக்க தெரியுமான்னு தானே கேட்டேன் என முகில் அவளை பார்த்து புரியாமல் விழித்தான். என்ன தெரியுமா தெரியாதா? ஏன் இப்படி பாக்குற என கேட்டான். நான் சாப்பிடுறப்போ தவிர வேற எதுக்கும் கிச்சனுக்கு போனதில்ல முகி. ஆச்சரியமா இருக்கு. பெரும்பாலும் கிராமத்துல இருந்து வந்தவங்க நல்லா சமைப்பாங்கன்னு தானே சொல்லுவாங்க. எங்க வீட்டுல என்ன கிச்சனுக்குள்ள விட்டதே இல்ல. நானே விருப்பப்பட்டு கத்துக்க போனாலும் அண்ணிமாருங்க, பெரியம்மா, அம்மா, சித்தின்னு எல்லாரும் என்ன தொடவே விட மாட்டாங்க. செல்ல சீமாட்டியா வளர்த்துருக்காங்க. கொடுத்து வச்சவதான். ஆனா இங்க
நான் மட்டும்தான்னு நானே தான் சமையல் செஞ்சுப்பேன். என்னது? நீங்க சமைப்பீங்களா? என குழலி ஆச்சரியமாக கேட்டாள். அட, என்னம்மா இதுக்கே இவ்வளவு எக்ஸைட் ஆகுற? துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்டுறதுன்னு இந்த வீட்ல உள்ள எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். இப்போதான் கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் டைம் கிடைக்கலன்னு மேல் வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன். ஆனா சமையல் ஃபுல்லா நான் தான் என சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் சாப்பாடு கூட தானேன்னு வச்சு சாப்பிட மாட்டாங்க. நீங்க என்னன்னா சமைப்பேன்னு சொல்றீங்க? அது கிராமம் மேகா. அவங்களுக்கு வயல், தோட்டம், துறவுன்னு நாள் முழுக்க வேலை இருக்கும். வேலைக்குன்னு ஆளுக இருந்தாலும் அவங்களும் கூட சேர்ந்து உழைக்கிற மாதிரி இருக்கும். உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு கணவனை கவனிக்கிறது மட்டும்தான் வேலை. ஆனா சென்னையில அப்படி கிடையாது. கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அப்படின்னா 2 பேரும் வீட்டு வேலையை ஷேர் பண்ணிக்க தானே வேணும். அதனால இங்க இதெல்லாம் சகஜமாயிடுச்சு. நீங்க சொல்றதும் கரெக்டு தான் முகி. ஆனாலும் எத்தனை பேர் உங்கள மாதிரி இருக்காங்க? சரி, என்ன புகழ்ந்தது போதும். இப்படியே ஐஸ் வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாம எஸ்கேப் ஆகிடலாம்னு பார்க்காத. நான் கிச்சன்ல நின்னு சமைக்கும்போது நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா எனக்கு எதுவும் தெரியாதே முகி. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரேன், கத்துக்க. அது வரையிலும் என்னோட பேச்சு துணைக்காவது நின்னுக்கிட்டு இரு. அப்பதான் என்னால வேகமா வேலை செய்ய முடியும். பேச்சு துணைக்கு தானே? அது எனக்கு கைவந்த கலை தான். அப்போ தாராளமா நானும் ஹெல்ப் பண்றேன். சரி, உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி சிட்டில எந்த காலேஜுக்கு போறதுன்னு முடிவு பண்ணி வை. முடிஞ்ச வர வீட்ல இருந்து பக்கமா இருக்கிற மாதிரியே செலக்ட் பண்ணி வை. அப்பதான் உனக்கு வசதியா இருக்கும். சரி, ஓகே. நான் சர்ச் பண்ணிட்டு சொல்றேன். அதுல எது பெட்டரா இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. என்னோட மைண்ட்ல 2, 3 காலேஜ் இருக்கு. ஆனா நீயே சூஸ் பண்ணாதான் அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் உன்னை பார்க்க சொன்னேன். புரியுது முகி. நான் பார்த்துட்டு சொல்றேன். அதன் பிறகு அன்று இருவரும் வெளியிலேயே உணவை ஆர்டர் செய்துவிட முகில் அவனுடைய வேலை தொடர்பாக வெளியில் சென்று விட்டு வந்தான். குழலி தனக்கு பிடித்த மாதிரியாக 2, 3 கல்லூரிகளை தேர்வு செய்தாள். வீட்டிற்கு வந்து முகிலிடம் அந்த கல்லூரிகளை காட்ட அவன் அதில் அவளுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கல்லூரியை தேர்வு செய்து கொடுத்தான். நாளைக்கே இருவரும் சென்று அப்ளிகேஷன் வாங்கி விண்ணப்பித்து வந்து விடுவோம் என சொல்லிக் கொண்டார்கள். அதன்படியே மறுநாள் அவளை கல்லூரிக்கு அழைத்து சென்றவன் விண்ணப்பம் வாங்கி பூர்த்தி செய்துவிட்டு அந்த செமஸ்டருக்கான ஃபீஸையும் கட்டிவிட்டு வந்தான். நானும் விஷ்ணுவும் கூட இங்க தான் எம்பிஏ கரஸ்ல போட்டிருக்கோம். பிஜி இங்க தான் பண்ணோம். அதனால எங்களுக்கு நிறைய சலுகைகள் உண்டு. நிறைய டைம் நாங்க இல்லாமலே எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டுருவாங்கன்னா பாத்துக்கோயேன். நீங்க காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ் இருக்கும். அப்புறம் ஏன் எம்பிஏ போட்டிருக்கீங்க? ஏதாவது பிசினஸ் விஷயமாவா? ஆமா. எங்க கம்பெனிய கோவிந்தன் பெரியப்பாவோட சேர்ந்து 5 வருஷமா செந்தில்நாதன் அங்கிள் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் படிக்க சொன்னாரு. ஆரம்பத்துல கோவிந்தன் பெரியப்பா மட்டும்தான் பாத்துக்கிட்டாங்க. சுமதி பெரியம்மா டார்ச்சர் தாங்க முடியாம பெரியப்பா கதிர் கல்யாணத்துக்கு அப்புறம் விலகிக்கிறதா சொல்லிட்டார். செந்தில் அங்கிளோ என்ன காரணத்தினாலோ பெரியப்பா கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அவருக்கு அப்படியே விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. அதனாலதான் என்ன படிக்க சொன்னாரு. எனக்கு படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனாலதான் கரஸ்ல போட்டுட்டேன். ஏன்? உங்களுக்கு உங்க கம்பெனிய பாத்துக்க விருப்பம் இல்லையா? விருப்பம் இருந்திருந்தா நான் வேலைக்கே போயிருக்க மாட்டேனே. நாங்க இப்போ ஒரு ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக பார்ட் டைமா எங்க சாஃப்ட்வேர் கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கம்பெனியை தான் கதிர் அவனோட கம்பெனின்னு உங்க வீட்ல சொல்லியிருந்தான். அதோட பெரியப்பா பாத்துக்கிறதும் அவர் கம்பெனின்னு உங்க வீட்டு ஆளுங்க நினைச்சிட்டாங்க. விஷ்ணுவுக்கு ஐடி கம்பெனி கதிரோடதுன்னு சொன்னதுல ரொம்ப கோவம். ஏன்னா அதுல முதல் போட்டது ஃபுல்லா நான் தான். மற்றபடி உழைப்பு போட்டது எல்லாரும் தான். அப்படி இருக்கும்போது கதிர் தன்னோடதுன்னு மட்டும் எப்படி சொல்லலாம்னு அவன் கோபப்பட்டான். கல்யாணத்துக்காக தானே பொய் சொல்றான்னு எனக்கு பெருசா தெரியல. ஆனா விஷ்ணு அந்த மாதிரி பொய் சொல்றதுக்கு நாம உடந்த தானேன்னு கேட்கும்போது தான் குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. உங்க வீட்டில் உள்ளவங்களையும் ஏமாத்துற மாதிரி தோணுச்சு. அதே நேரத்துல என் ஃப்ரெண்டையும் காட்டி கொடுக்க முடியல என அவள் முகத்தை பார்க்காமல் சொல்லி கொண்டிருந்தான். விஷ்ணு சொன்னதும் கரெக்டு தானே? ஒருவேளை அந்த கல்யாணம் நடந்து எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தின மாதிரி தானே? எங்க வீட்ல வசதி எல்லாம் பெருசா நினைச்சிருக்க மாட்டாங்க தான். ஆனா அவங்கள ஏமாத்தினா அதையும் சும்மா விட மாட்டாங்க. கரெக்டு தான்.
ஆனா உண்மைய சொல்லியிருந்தா என் ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் செய்யற மாதிரி இருந்திருக்குமே. சுமதி பெரியம்மா ரொம்பவும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க ஒத்துக்கிட்டோம். ஆக்சுவலா நாங்க பொய் சொல்லல. ஆனா உண்மைய மறைச்சிட்டோம். எங்ககிட்ட கேட்டிருந்தா கண்டிப்பா நாங்க உண்மைய சொல்லியிருப்போம். நல்லா பேசுறீங்க முகி என அவள் புன்னகைக்க அவனும் சேர்ந்து புன்னகைத்தான். அப்புறம் முகி, எனக்கு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா? ஏன் இப்போ எதுக்காக ஜாப் போகணும்னு நினைக்கிற? என்ன முகி, நீங்களும் கதிரவன் மாதிரியே பேசுறீங்களே. உங்களுக்கும் நான் ஜாப் போறதுல விருப்பம் இல்லையா என அவள் சற்று வருத்தத்துடன் கேட்டாள். சேச்சே, என்ன பேசுற மேகா? அப்படியெல்லாம் இல்ல. இப்போதானே காலேஜ் சேர்ந்திருக்க. இப்போ உனக்கு படிப்பு தான் முக்கியம். இந்த இயர் முடியட்டும். அடுத்த இயர் உனக்கு ப்ராஜெக்ட் தானே. அப்ப நானே உனக்கு நல்ல கம்பெனியா பார்த்து வேலைக்கு சேர்த்து விடுறேன் என சொன்னான். இல்ல முகி, என்னால மேனேஜ் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். இப்போவும் ஆஃப் டே தானே எனக்கு காலேஜ். மற்ற நேரம் எல்லாம் வீட்ல சும்மா தானே இருக்க போறேன். நீங்களும் ஆஃபீஸ் போயிட்டா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். உங்களால முடிஞ்சா ஏதாவது பார்ட் டைம் ஜாப் அரேஞ்ச் பண்ணுங்களேன் என குழலி ஆர்வமாக கேட்டாள். அவன் சிறிது நேரம் யோசனையுடன் இருந்தான். பிறகு, சரி, வேணும்னா ஒன்று பண்ணலாம். இப்போ நாங்க ஆரம்பிச்சிருக்கிற ஐடி கம்பெனில இப்ப பேசிக் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதுல நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. வேலை கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், ஜாப் போன மாதிரியும் இருக்கும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சேலரியும் கொடுக்குறோம் என சொன்னான். அவள் சந்தோஷத்துடன் சரி என தலையாட்டினாள். எதுக்கும் நான் மத்தவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஆனா கண்டிப்பா உனக்கு ஜாப் உண்டு. அதுக்கு நான் கேரண்டி. நீங்க பொறுமையா பேசிட்டு சொல்லுங்க. அதுக்குள்ள எனக்கும் கொஞ்சம் இங்க செட் ஆகட்டும். ஓகே, நம்ம இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரலாம். வீட்ல கொஞ்சம் மளிகை ஜாமான், காய்கறியும் வாங்கணும். இருவரும் சூப்பர் மார்க்கெட் சென்று தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு அருகில் இருந்த ரெஸ்டாரண்டில் இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு வீடு வந்து சேர்ந்தார்கள். அந்த வீட்டில் அவர்கள் இருவர் மட்டும் என்பதால் அதிகமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த வீட்டில் மேல் வேலைக்கு மட்டும் ராசம்மா வந்து வேலை பார்த்துவிட்டு செல்வார். வாசலில் தோட்டம் மற்றும் செக்யூரிட்டிக்கு நடுத்தர வயதில் சூரஜ் என்பவர் இருந்தார். அதை தவிர அவனுடைய நண்பர்கள் மட்டும்தான் அடிக்கடி வந்து சென்றார்கள். மற்றபடி அவன் தனியாகத்தான் இருப்பானாம். இப்போது அவள் வந்ததும் அவனுக்கு பேச நிறைய இருந்தது. சமையல் செய்யும் போதும் மற்ற வேலை செய்யும் போதும் இருவரும் பேசிக்கொண்டே வேலை செய்வார்கள். வேலை, படிப்பு என பேசி முடித்து ஒருவருக்கு ஒருவர் என்ன பிடிக்கும் என்பதை அறிந்து கொள்ள முயன்றார்கள். ஒரு சில விஷயங்களில் அவர்களது அபிப்பிராயம் ஒத்துப்போனாலும் பெரும்பாலான விஷயங்களில் இருவருக்கும் வேறு வேறு கருத்துக்களும் வேறு வேறு பிடித்தங்களும் தான் இருந்தது. அவளுக்கு மழை பிடிக்கும் என்றால் அவனுக்கு பிடிக்காது என்பான். அவனுக்கு பைக் ரைடு பிடிக்கும் என்றால் இவளுக்கு பிடிக்காது என்பாள். அவளுக்கு வண்ண வண்ண ரோஜாக்கள் பிடிக்கும் என்றால் அவனுக்கு வண்ண வண்ண செவ்வந்தி மலர்கள் பிடிக்கும் என்பான். அதே போல அவளுக்கு ஐஸ்கிரீம்களில் பிடித்த ஃப்ளேவர்களை சொன்னால் அவன் குல்ஃபி மட்டும் பிடிக்கும் என்பான். இது போல நிறைய வேற்றுமைகள் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒற்றுமையும் நிறைய இருந்தது. இருவருக்கும் பெண்கள் புடவை இருந்தால் மிகவும் பிடிக்கும். அதே நேரம் மாடர்ன் உடைகளையும் விரும்புவார்கள். இருவருக்கும் கிராமத்து காரசாரமான உணவு வகைகள் மிகவும் பிடிக்கும். அதே போல இட்டாலியன் வகை உணவுகளையும் விரும்பி சாப்பிடுவார்கள். இருவருக்கும் வேறு வேறு பிடித்தங்கள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மற்றவர்களுக்கு பிடித்ததையும் அவர்களுக்காக அனுபவித்து ரசித்து சுவைத்து பார்த்தார்கள். இரவு நேரம் இருவரும் ஒரே அறையில் இருந்தாலும் அவரவர் வேலையை செய்வார்கள். அப்போதும் கூட ஏதாவது பேசிக்கொண்டேதான் தங்கள் வேலையை செய்வார்கள். மறுநாளில் இருந்து அவன் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்த வாரத்தில் இருந்து அவள் கல்லூரிக்கு போக வேண்டி இருந்தது. அதனால் அவளுக்கு தேவையான உடைகள் இன்னும் பிற சாமான்கள் வாங்க வேண்டி இருந்தது. அவளை அழைத்து சென்று அவளுக்கு தேவையானது எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி தந்தான். கல்லூரிக்கு போடுவதற்கு என்று உயர் ரக சுடிதார்களும் பார்ப்பதற்கு கொஞ்சம் சிம்பிளாக இருப்பது மாதிரி ஜீன்ஸ், குர்தி, ஸ்கர்ட், டாப்ஸ் என பார்த்து பார்த்து தேர்வு செய்தான். கிராமத்தில் பாவாடை தாவணி சுடிதார் என அணிந்தவளுக்கு ஸ்கர்ட், டாப்ஸ், ஜீன்ஸ், குர்தி எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. ஆனால் இங்கே இப்படி மாடர்னாக இருப்பதுதான் நன்றாக இருக்கும் என சொல்லிவிட்டான். இடத்திற்கு தகுந்த மாதிரி உடை அணிவதுதான் புத்திசாலித்தனம். உடம்பை மறைக்கும் எந்த ஆடையாக இருந்தாலும் அது நல்ல உடைதான். அதற்காக யோசிக்க வேண்டாம் என்றும் சொன்னான்.
அவள் வளைவு நெளிவுகளை எடுத்து காட்டுகிற மாதிரியான உடைகளை கல்லூரிக்கென்று தேர்வு செய்யாமல் அவனோடு வெளியில் செல்லும்போது மட்டும் போடுவதற்கென்று தேர்வு செய்தாள். முதலில் அந்த மாதிரியான உடைகள் வேண்டாம் என்றுதான் யோசித்தாள். ஆனால் ரஞ்சினி தான் ஆபீஸ் பார்ட்டிக்கு என்று நிலவனோடு வரும்போது அந்த மாதிரியான உடைகள் நன்றாக இருக்கும் என சொல்லி வாங்க சொன்னாள். அதே போல கார்மேக குழலி ஊரிலிருந்து நிறைய புடவைகள் எடுத்து வந்திருந்தாலும் அத்தனையும் பட்டு புடவைகள். அதனால் அவனும் தன் பங்கிற்கு என சில டிசைனர் புடவைகளையும் எடுத்து தந்தான். எல்லாவற்றிற்கும் தோதான அணிகலன்களும் வாங்கி கொண்டார்கள். லிப்ஸ்டிக், மஸ்கரா போன்று ஒரு சில மேக்கப் சாமான்களும் வாங்கி கொண்டார்கள். கழுத்தில் இருந்த மொத்தமான தாலி செயினுக்கு பதிலாக சிறிய தாலி செயின் ஒன்றை வாங்கி தந்தான். அதோடு அவர்கள் பெயர் பொறித்த டாலர் செயின் ஒன்றும் சின்னதாக வாங்கி தந்தான். அந்த பெரிய செயினோடு சின்ன செயின் பார்ப்பதற்கு பாந்தமாக பொருந்தி வந்தது. அந்த டாலரில் சிறியதாக மேக நிலா என ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. அற்புதமாக இருந்தது. எப்போதும் இரவு நேரத்தில் குழலி தன் வீட்டினரோடு பேசுவது வழக்கம். முடிந்தவரை எல்லோரிடமும் ஓரிரு வார்த்தையை பேசிவிடுவாள். அதிகமாக பேசுவது என்றால் நாச்சியாரிடம்தான். அவரிடம் மட்டும் நிலவன் செய்வதை எல்லாம் வாய் ஓயாமல் புகழ்ந்து தள்ளிவிடுவாள். பேத்தியின் மனநிலை புரிந்த நாச்சியாரும் புன்னகையோடு ஒன்றும் சொல்லாமல் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்வார். குழலி கேட்ட எந்த உணவானாலும் சலித்து கொள்ளாமல் முகில் சமைத்து தருவான். சமையலறையில் அவனோடு வளவளத்தபடி அங்கேயே அமர்ந்து காலை உணவை உண்பவள் சில சமயங்களில் அவனுக்கும் உணவை ஊட்டி விடுவாள். காலையில் வேலைக்கு செல்லும் போதே மதிய உணவை சமைத்து வைத்து விடுவான். அவனுக்கு நிலா என்று அழைத்தால் பிடிக்காது. அதனால் வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்ற நிலா பேபி என்று அழைத்துத்தான் விஷயத்தை சொல்லுவாள். முதலில் அவளிடம் மல்லுக்கு நின்று சண்டையிட்டு என எப்படி எப்படியோ சொன்னாலும் அவள் அந்த பெயரை சொல்லியே அழைக்கவும் இப்போதெல்லாம் முறைப்பதோடு நிறுத்தி கொண்டான். எல்லாம் நல்லபடியாகத்தான் சென்றது. ஒரே ஒரு சிறு குறையை தவிர. வார நாட்களில் அவர்கள் சகஜமாக உரையாடினாலும் காலையிலிருந்து மாலை வரை அவனை பார்க்க முடியாது. காலை இரவு என கிடைக்கும் நேரங்களில்தான் இப்போதெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் சனி ஞாயிறு முழுவதும் அவளோடு இருந்தவன் இப்போது நண்பர்களுடன் இருக்க ஆரம்பித்தான். முதலில் எப்போதாவது வருவார்கள் என நினைத்த குழலிக்கு பிறகுதான் விஷயமே தெரிந்தது. சனி ஞாயிறு முழுவதும் அவன் வீட்டில்தான் நண்பர்கள் அனைவரும் இருப்பார்களாம். பேசவென்று கிடைத்த 2 நாட்களும் எல்லோரும் வந்து இடையூறாக இருக்கவும் குழலிக்கு சிறு எரிச்சல் எட்டி பார்த்தது. இதையெல்லாம் ஒரு பக்கம் என்றால் அவளை பெரிதும் வெறுப்பேற்றியது ஸ்ரேயாதான். அவர்களோடு இணைந்து அவர்கள் செய்யும் சிறு சிறு ப்ராஜெக்டில் குழலியையும் எல்லோரும் இணைத்து கொண்டார்கள். குழலிக்கு அதுதான் முதல் வேலை அனுபவம் என்பதால் நிறைய சொதப்பவும் செய்வாள். அப்போதெல்லாம் ஸ்ரேயா அவளை மட்டம் தட்டும் விதமாக நிறைய பேசுவாள். மற்றவர்கள் குழலிக்கு சிபாரிசு செய்து சமாதானம் செய்தாலும் தனிமையில் மாட்டும் நேரங்களில் ஸ்ரேயா அவள் வாயில் வந்ததை பேசி தீர்ப்பாள். குழலிக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. அந்த ஸ்ரேயாவிற்கு தன்னை பிடிக்கவில்லை. என்ன காரணம் என்று தெரியாது. ஆனால் சிறு சிறு தவறுகளை கூட பெரிதாக குற்றம் சாட்டினாள். நிலவனிடம் போய் ஸ்ரேயாவிற்கு என்னை பிடிக்கவில்லையா என்று கேட்டால் அவன் அப்படியெல்லாம் இல்லை, அவள் வேலையில் சற்று கண்டிப்பாக இருப்பாள், வேறு ஒன்றும் இல்லை என சொன்னான். இனிமேல் உனக்கு வேலையில் எந்த சந்தேகம் என்றாலும் என்னிடம் கேள் என்பதுடன் முடித்துவிட அவளுக்கும் வேறு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சரி என்று மட்டும் தலையாட்டி கொண்டாள். ஸ்ரேயாவை பற்றி குழலிக்கு முழுதாக தெரியும் ஒரு நேரமும் வந்தது. தொடரும்.